Hello everyone, welcome to this super amazing session of Mirror 30 in Chemical Bonding guys. நீட் எக்ஸாம் கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர் ரொம்ப நல்ல குவாலிட்டி கொஷின்ஸ் எப்பயுமே கேட்பாங்கன்னா அது கெமிக்கல் பாண்டிங் கைஸ். ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் நாம கண்டிப்பாக ரீநீட்லேயே எதிர்பார்க்கலாம். அதுக்கேற்ற குவாலிட்டியான ஸ்டப்ஸை இந்த செஷனில் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற. இது வரைக்கும் கெமிக்கல் பாண்டிங்கில் உங்களுக்கு கான்செப்ட்லேயே பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு இதோட டிஎன்விகே செஷன் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ள பிளேலிஸ்ட் ஆர் கோர்ஸ்னு 2 இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போனாவே ஃப்ரீயாக கெமிக்கல் பாண்டிங் எங்கே பார்த்து இந்த இடத்துல கெமிக்கல் பாண்டிங்கோட டிஎன்விகே செஷன் இருக்கும். பிரியங்கா மேம் உங்களுக்காக இதில் என்னென்னலாம் உனக்கு தெரிஞ்சுக்கணுமோ இந்த மொமெண்ட்டில் ஹை ஈல்டு ஸ்டப்ஸ் எம்சிக்யூ பேட்டர்ன்ஸ் எல்லாமே முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டீங்கவா இல்லை நான் ஆல்ரெடி சூப்பராக கெமிக்கல் பாண்டிங் பண்ணியிருக்கேன், ரிவிஷனும் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த செஷன் பார்க்கலாம். இத்தனை நாளாக உனக்கு எம்சிக்யூ சால்விங் வர மாட்டேங்குது, ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராப்ளம் போட மாட்டேங்கிறேன், ரொம்ப ஈஸியாக கொடுத்தா டைரக்டாக இருந்தால் போட்டுறேன், நல்ல குவாலிட்டி ஜேஇ மெயின் லெவல் கொஷின்ஸ் நீட் லெவல் கொஷின்ஸ்லாம் போட வரலன்னா இந்த செஷன் உனக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோ. அகெயின் கைஸ், ஐ எம் டெல்லிங், இந்த செஷனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜேஇ மெயின் 2026 ஜான்வரி அண்ட் ஏப்ரல் செஷனில் கேட்டிருக்க கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் முக்கியமாக சொல்கிறேன், இந்த கொஷின்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வரப்போகிற நீட் ரீநீட்டில் கேட்க முடியும் 2026. எல்லா வருஷமும் இப்படி தான் நடக்கும். ஜேஇ மெயின் ஜான்வரி ஏப்ரலில் கேட்குற கொஷின்ஸ் நிறைய இதை காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட நீட் எக்ஸாமில் ரீநீட்டோட லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த லெவலுக்கு நீ ப்ரிப்பேர் ஆக இந்த கொஷின்ஸ் பயங்கரமாக உனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் மோர் தேன் தட், இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் அபோவ் த ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த கொஷினை பார்த்து போட முடியலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நீ இது உன்னை போட வைக்கிறதுக்காக கொடுக்கல, இது உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு, யோசிக்க தூண்டுறதுக்கு, இப்படி தான் எம்சிக்யூ அப்ரோச் பண்ணணும்னு ஐடியா கொடுக்கறதுக்கு. சரியா? இந்த லெவலை விட கம்மியான லெவல் தான் நீட் எக்ஸாமில் வரும். கொஷினை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடாத, கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ப்ராப்ளம் தான் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? பயப்படாமல் மேம் இதை டீச் பண்ணுற அப்ரோச்சில் உங்களுக்கு இருக்காங்க. இதுலேருந்து நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கான்செப்ட்ஸ் ஒரே இடத்துல உனக்கு ரிவிஷன் ஆகும். ஸோ ஷார்ட் டைமில் எம்சிக்யூ ஓரியன்டட் ரிவிஷன் உனக்கு கிடைக்கும். அதுதான் எங்கள் என்எஸ்டியோட பிளான். அதுதான் ஒரு சக்ஸஸ் ஃபார்ம்லாம் நாங்கள் நினைக்கிறோம். இதில் செல்ஃப் டவுட்டு ஒன்று ஜட்ஜ் பண்ணிக்காத, ஏன்னா எடுத்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ப்ராப்ளம். பயப்படாமல் செஷனை பாரு, ட்ரை பண்ண. எம்சிக்யூஸ் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். சரியா? நல்லபடியாக பண்ணுவோம் நம்புறேன். இந்த செஷனை ப்ராப்பராக எடுத்துக்கோ, டிமோட்டிவேட் ஆகாமல் சூப்பராக பண்ண. மேம் மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு நீட் எஜுகேட்டர் உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. இவங்க எவ்வளோ மேக்ஸிமல் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கோ. இவங்க செஷனோட முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோ. நிறைய ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கவனமாக கேளு. அதெல்லாம் அப்படியே நீட்டில் கேட்க ஹையஸ்ட் சான்சஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி இப்போ நம்புறேன். இந்த செஷனை ஸ்ட்ரெயிட்டாகவே மேம்க்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். கைஸ், இதோட நோட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்லையும் டிஎன்விகேக்குள்ள மிரர் 30 அப்லோட் பண்ணிடுவோம். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோ. மறக்காம இந்த செஷனை லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணு. அடுத்து என்ன சாப்டர் வேணுங்கிறது வேகமாக கமெண்ட் பண்ணு. இந்த செஷன் உனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற ஃபீட்பேக் எங்களுக்காக கொடு. ஏன்னா உங்க ஃபீட்பேக் தான் எங்களோட மோட்டிவேஷன். உங்களுக்காக என்னோட கம்ப்ளீட் என்எஸ் டீட்டிங் டே இன் அண்ட் அவுட் ஹார்ட் ஒர்க் போட ரெடியாக இருக்கும். ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்கோம், தொடர்ந்து பண்ண போகிறோம். உங்களோட ஃபீட்பேக் ஜென்யூனாக இருக்கக்கூட அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு எங்களோட பெஸ்ட்டை உங்களுக்காக டெலிவர் பண்ணுறோம். யூஸ் பண்ணிக்கோ. டேக் கேர். தேங்க்யூ ஆல். மேம்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் திஸ் பியூட்டிஃபுல் செஷன் ஆன் கெமிக்கல் பாண்டிங். Yes. Hi, hello my dear children. Welcome back to today's sessions. Now we're going to start an amazing ஒரு chapters and mirror 30 section. Okay, இந்த 30 கொஷின்ஸும் செம்ம கலெக்டிவான கொஷின்ஸ். அதுவும் கெமிக்கல் பாண்டிங்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இந்த 30 கொஷின்ஸ் உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். தென் பிஎஸ்பிஆர் தியரி பற்றின கம்ப்ளீட் கான்செப்ட் இந்த 30 கொஷின்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பாண்ட் லென்த் அண்ட் பாண்ட் ஆர்டருக்கான ரிலேஷன். ஓகே, அதே மாதிரி தென் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி கல்குலேஷன்ஸ் அது எப்படி இருக்கும், பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும். ஸோ எல்லாமே எல்லா இம்பார்ட்டன்ட் டாப்பிக்குமே கம்ப்ளீட் கான்செப்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 30 கொஷின்ஸ். இந்த 30 கொஷின்ஸை நீ ரீகால் பண்ணனாவே கம்ப்ளீட்டாக சாப்டர் ஃபுல்லாக ரீகால் பண்ண மாதிரி ஆகிடும். கேல்குலேட்டிங் த ஃபார்மல் சார்ஜ், டைபோல் மூமெண்ட், எல்லா டாப்பிக்குமே உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ எல்லா டாப்பிக்ல இருந்துட்டுமே கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆனக்கூடிய ஜேஇ லெவல் கொஷின்ஸ். ஓகே, ஸோ நார்மலாக ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் மாடரேட் டு டஃப் லெவலில் இருக்கும். ஸோ உங்களை டிமோட்டிவேட் பண்ணலை, பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீ ப்ரிப்பேர்டாக உள்ளே போய்டும். ஓகே, ஸோ அப்படின்னா ஈஸியாக எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். Okay, so now we're going to start the session. Before it is move on to the session, நிறைய இருக்கு. Okay, so நம்மளோட chemistry content
அவ்வளோ டீட்டெயில்டாக. ஓகே, ஸோ எல்லா கான்செப்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் ஒன் ஷாட் ரிவிஷன் ஃபுல்லாகவே எல்லா சாப்டருக்குமே அவைலபிள் இருக்குது. நீ பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாரு, எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. என்ன சாப்டருக்கு எது வேணும்னாலும் நீங்கள் ப்ளே பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தென் ஃபாஸ்ட்டாக 1.5 மோடில் வச்சுட்டு லிசன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மார்க்கை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி ஒரு இடத்துல இருக்குது. நீ எங்கேயும் போய் எந்த ஒரு சோர்ஸையும் போய் தேட தேவையில்லை. புக்ஸ் எடுத்து ரீகால் பண்ணணும் இல்லை, புக்கில் இருக்கக்கூடிய ஹைலைட் பாயிண்ட்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கணுன்ற எந்த ஒரு நீடும் கிடையாது. ஸோ என்னெல்லாம் ஹைலைட் பாயிண்ட் இருக்கோ அவ்வளோ ஹைலைட் பாயிண்ட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அது உங்களோட நீட் ஸ்ட்ராட்டஜி தமிழ் தான். ஓகே, ரைட். கலெக்ஷன் ஆஃப் எம்சிக்யூஸ் ஒரு 30 கொஷின்ஸ், முத்தான 30 கொஷின் சொல்கிற மாதிரி ஒரு 30 கொஷின் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு செட்டு கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருக்கும். அந்த ஓகே பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 30 கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த 30 கொஷின்ஸுமே எப்படி இருக்குன்னா டோட்டல் சாப்டரையும் கவர் பண்ணுற மாதிரி, டோட்டல் சாப்டரையும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி, எல்லா கான்செப்ட்டுமே இன்க்ளூட் ஆகிற மாதிரி 30 கொஷின்ஸை கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இயர் பேப்பர், எக்ஸாம்பிளர், இன்டெக்ஸ்ட்டு எல்லா காம்பினேஷனுமே உள்ளே இருக்கும். ஸோ தட் அவ்வளோ கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் அவைலபிள், நீட் ஸ்ட்ராட்டஜி தமிழ். ரைட், நெக்ஸ்ட் ஒன். ரைட், ஸோ இதே மாதிரி ஸோ இந்த சேனலில் ஓகே, ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ தட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். கோர்சஸ்லேயுமே எல்லா கண்டென்ட்டுமே அவைலபிள் இருக்கும். நல்லா லிஸ்ட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் லிசன் பண்ணு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணு. ஓகேங்களா? இட் இஸ் நிறைய சோர்ஸ், நிறைய பேத்துக்கு தெரியல. ஓகேங்களா? நிறைய பேத்துக்கு தெரியல, நிறைய பேத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெனிஃபிட் ஆகட்டும். லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் இட்ஸ் வெரி 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 யூஸ்ஃபுல். ஸோ உங்களோட 450 550 ஆகலாம், 550 650 ஆகலாம். ஸோ லிசன் பண்ணு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஆல்ரெடி நம்ம மிரர் 30 ஒரு செட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா ஹைட்ரோ கார்பன் that is completed, then and mole concept, solution, salt analysis, thermodynamics, equilibrium. இந்த செட் எல்லாமே ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண கண்டென்ட்டு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற கண்டென்ட் எல்லாம் என்னது, சில சாப்டருக்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணலை, அதெல்லாம் பாருங்கள். கெமிக்கல் பாண்டிங், ஜிஓசி, பீரியட், இந்த எல்லா சாப்டரும் லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா சாப்டருக்குமே ஸோ பிளேலிஸ்ட் நாங்கள் கொடுக்கவே போகிறோம். ஓகேங்களா? ஸோ செம்ம இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு உங்களோட பிளாட்ஃபார்மில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொஷினே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கொஷின் தான். ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கோங்க. த நம்பர் ஆஃப் ஸ்பீசியஸ் அமாங் SF4 ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்பீசிஸே கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்கள் இவ்வளோ. தட் ஹாவ் ஜாமெட்ரி, டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி இஸ் 3. டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி நமக்கு எப்படி இருக்குது, 3 இருக்காமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டு அதுலேருந்து 3 இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுவோம். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கொஷின் தான். இது எங்கே இருக்குது, ஜேஇல் லாஸ்ட் இயர், ஐ மீன் இப்போ நீங்கள் எழுதுனீங்க இல்லையா 2026 ஜேஇ மெயின் பேப்பர். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணலாமா? ரைட், அதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பீசியஸ் SF4. ஓகே, இது ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட். சல்ஃபரோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் எவ்வளோ, ஆக்சிஜன் ஃபேமிலியா 6 எலக்ட்ரானா? ஓகே, அப்போ 6 எலக்ட்ரான் டோட்டல் எலக்ட்ரான் எனக்கு எவ்வளோ இருக்குது, 6 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 6 எலக்ட்ரானில் இங்கே பாருங்கள் 4 வந்து பாண்ட் பேர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ தட் அப்போ 4 இஸ் பாண்ட் பேர். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். சரிங்களா? ஐ மீன் 2 எலக்ட்ரான் இருக்கும், 1 லோன் பேர். 2 எலக்ட்ரான் 1 லோன் பேருக்கு ஈக்குவல். ஸோ தே 1 லோன் பேர். அப்போ நம்மளோட கண்டென்ட்டில் 4 பாண்ட் பேர் 1 லோன் பேர் அப்படின்னா SF4 4 பாண்ட் பேர் ப்ளஸ் 1 லோன் பேர் அப்படின்னா இட் இஸ் பிலாங்ஸ் டு என்ன ஜாமெட்ரி அப்படின்னா சீசா. என்ன கிடையாது, டெட்ராஹெட்ரல் கிடையாது, சீசா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் NH4 ப்ளஸ். ஓகேங்களா? NH4 ப்ளஸ். ஓகேவா? நைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் எவ்வளோ, 5. அதில் NH4 ப்ளஸ்ன்னு வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ 5ல் 1 சப்ராக்ட் பண்ணிவிட்டு 4 தான்.
சரிங்களா? ஸோ நைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் 5, அதை ஒன்று நம்ம சப்ராக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? தென் ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 4. அந்த 4மே பாண்ட் பேரு. அப்போ 4 பாண்ட் பேர் இருக்குது அப்படின்னா அப்போ NH4ல எனக்கு 4 பாண்ட் பேர் இருக்குது அப்படின்னா ஸோ தட் 4 பாண்ட் பேர் அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. டெட்ராஹெட்ரல் நமக்கு ஒரு டேபிளேஷன் இருக்கும். ஓகே, 4 பாண்ட் பேர் 1 லோன் பேர் சீசா. ஓகே, 4 பாண்ட் பேர் அப்படின்னா அண்ட் டெட்ராஹெட்ரல். இல்லை 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர்னா ஸ்கொயர் பிரமிடல், சாரி ட்ரைகோனல் பிரமிடல். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம டேபிளேஷன் பார்த்துருக்கோம்ல, அதுலேருந்து தான் நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய மெமரைஸ்டாக ஆச்சு. அந்த டேபிளேஷன் வேறு வழி இல்லை, அது நல்லா லிசன் பண்ணிக்கோ, கோத்ரூ பண்ணிக்கோ, மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. ரைட். நெக்ஸ்ட் ஒன் NiCl4 2 minus. NiCl4 2 minus. ஓகேங்களா? இதில் நிக்கலோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? இது 4 மைனஸ் இருக்கா? அப்போ நிக்கலோட ஆக்சிடேஷன் நம்பர் 2 பிளேஸா? நிக்கல் 2 பிளேஸ். X minus 4 which is equal to minus 2. அப்போ X which is equal to plus 2. அப்போ நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 2 பிளேஸ். ஓகேங்களா? ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 2 பிளேஸ். அப்போ நிக்கல் எனக்கு எப்படி ப்ரெசென்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 2 பிளேஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் எனக்கு எப்படி இருக்கும்? 3d8 4s2. 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு, 3d8 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அயன் கொபால்ட் நிக்கல் 28 அட்டாமிக் நம்பர். அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் என்ன இருக்கும்? 3d8 4s2ன்னு இருக்கும். அதில் 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு, 3d8. ஓகேவா? ரைட். ஸோ இந்த 3d8ல் நான் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவேன்? 1 2 3 4 5 6 7 8 ஃபில் பண்ணிக்கிட்டாச்சு. உள்ளே இருக்கக்கூடிய லிகாண்ட் என்ன டைப்பு? வீக் ஃபீல்டு லிகாண்ட். எலக்ட்ரானை பேரப் பண்ணுமா? நோ. ஓகேங்களா? அதாவது 3D சீரியஸில் குளோனின் இருந்தால் வீக் ஃபீல்டு எலக்ட்ரானு பேரப் ஆகாது. எலக்ட்ரான் டெஃபினட்டாக பேரப் ஆகாது. ஓகேங்களா? 3D. தென் 4s ஆர்பிட்டால் கம்ப்ளீட் எம்டியாக இருக்குது. தென் 4p ஆர்பிட்டாலும் கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட லிகாண்ட் தான் பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லியிருக்கோமே இல்லையா? நம்மளோட லிகாண்ட் தான் பாயிண்ட் சார்ஜஸ். அப்போ குளோரின் இட் இஸ் டொனேட் த பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு குளோரின் என்னது? லிகாண்ட்ஸ் இட் இஸ் அ எலக்ட்ரான் பேர் டோனார் இல்லையா? எலக்ட்ரான் பேர் டோனார். அப்போ ஃபர்ஸ்ட் குளோரின், செகண்ட் குளோரின், தேர்ட் குளோரின், ஃபோர்த் குளோரின். ஓகேங்களா? ரைட். ஸோ இது குளோரின். அப்போ நமக்கு என்ன இருக்குது? 4p ஆர்பிட்டல். ஸோ தட் இட் பிலாங்ஸ் டு sp3 ஹைப்ரிடைசேஷன். ஓகேங்களா? sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன்னா யா டெட்ராஹெட்ரல். நிக்கல் NiCl4 2 minus sp3 ஹைப்ரிடைசேஷன் இட் பிலாங்ஸ் டு டெட்ராஹெட்ரல். அப்போ இங்கே ஒரு டெட்ராஹெட்ரல் வந்திருக்கு. ஓகே, ஸோ தென் இங்கே ஒரு காம்பவுண்டு டெட்ராஹெட்ரல் வந்திருக்கு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? XCF4. கன்ஃபார்ம் இல்லை. எப்படி மேம் சொல்கிறீங்க கன்ஃபார்ம் இல்லை? சி XCF4. ஜெனானோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் எவ்வளோ? 8 இல்லை? 8 எலக்ட்ரான் இல்லை? 8. அதில் 4 பாண்ட் பேரில் போயிடுச்சு. 4 வந்து எங்கே போயிடுச்சு? பாண்ட் பேர். மீதி 4 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 4 எலக்ட்ரான் 2 லோன் பேர் எடுத்துக்கலாமா? 2 லோன் பேர். அப்போ 4 பாண்ட் பேர் ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரானில் 2 லோன் பேர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 லோன் பேர். அப்போ இந்த கேஸில் XCF4 கேஸில் நமக்கு என்ன இருக்குது? 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர் 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கன்ஃபார்ம் என்ன கிடையாது? அண்ட் டெட்ராஹெட்ரல் கிடையாது. ஓகேங்களா? 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர் ஸ்கொயர் பிளேனார். ஆக்சுவலி இது என்னது? ஸ்கொயர் பிளேனார். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. XCF4 போட்டோமா? பிளாட்டினம் டெட்ராக்ளோரைடு எடுத்துப்பியா? PtCl4 2 minus எடுத்துப்பேன். இந்த இடத்துல நிக்கல் டெட்ராக்ளோரைட் மாதிரி தானே பிளாட்டினம் இருக்க போகுது.
ஏன்னா நிக்கல் பெலேடியம் பிளாட்டினம் அப்படி தானே சொல்லுவோம். ஆக்சுவலி என்னோட 3D சீரியஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நிக்கல் இருக்கும். என்னோட 4D சீரியஸில் நிக்கல் அண்ட் பெலேடியம் பிளாட்டினம். ஓகேங்களா? தென் அண்ட் பிளாட்டினம். ஓகேவா? இப்போ நிக்கல் பெலேடியம் பிளாட்டினம் இந்த சீரியஸில் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிளாட்டினம் வந்து 5D சீரியஸு. எனக்கு டி சீரியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது நமக்கு டி ஆர்பிட்டல் சீரியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வாட் எவர் இட் மே பி த லிகான், அது அமைனாக இருக்கட்டும் சரி, குளோரினாக இருக்கட்டும் சரி, வீக் ஃபீல்டு கேட்டகரியாக இருந்தால் கூட எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா தட் பி ஆக்ட் அஸ் எ ஸ்ட்ராங் ஃபீல்ட். நல்லா புரிஞ்சுக்கோ. 3D 4D 5Dயில் நம்மளோட 5D சீரியஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. 4D 5D ரெண்டுமே அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 4D சீரியஸோ 5D சீரியஸோ ஈவன் தோ நம்மளோட லிகாண்டு இட் இஸ் வீக் ஃபீல்டு லிகாண்டாக இருந்தால் கூட இட் பி ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்டு. பிகாஸ் என்னது சீரீஸ், என்னோட டிரான்சிஷன் சீரீஸ் எந்த சீரீஸ் இருக்கா? ஹையர் டிரான்சிஷன் சீரீஸ். அப்போ ஹையர் டிரான்சிஷன் சீரீஸ் மூவ் ஆன் பண்ணும்போது அப்போ மெட்டல் ஐட்டமே எனக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட அன்பேர்ட் எலக்ட்ரானை இட் இஸ் த பேர பண்ணும். ஓகேங்களா? ஸோ தட் அப்போ நிக்கல் டெட்ரா குளோரைட் மாதிரி இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்டு மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகேவா? நிக்கல் டெட்ரா குளோரைடு எலக்ட்ரானை பேரப் ஆகலை, அதனால பிளாட்டினமும் சேம் சீரியஸ், எலக்ட்ரானை பேரப் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இல்லை. ஓகேவா? கண்டிப்பாக இல்லை. ஓகே, ஸோ தட் இந்த டி சீரியஸில் பார்த்தீங்க அப்படின்னா தென் ஓகே, ஸோ 2 electrons 8 electrons இருக்கும் இல்லையா பிளாட்டினம். ஓகே, ஸோ ஏதோ என்ன இருக்குது D8 சிஸ்டம் இல்லையா? ஓகே, ஸோ 2. ஓகே, ஸோ என்ன இருக்கும் ஒரு எலக்ட்ரான் ஸ்கிப் ஆகும். எக்ஸைட்டட் ஸ்டேட் லெவலில் ஒரு எலக்ட்ரான் ஸ்கிப் ஆகிருக்கும். அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆன் ஆகும். இது கிரவுண்ட் ஸ்டேட் லெவல். எக்ஸைட்டட் ஸ்டேட் லெவலில் எலக்ட்ரான் ஸ்கிப் ஆச்சு அப்படின்னா சரிங்களா 2 இப்படி இருக்கும். அப்போ ஒரு டி ஆர்பிட்டால் எம்டி இருக்குது, எஸ் ஆர்பிட்டால் எம்டி இருக்குது, தென் பி. ஓகே, ஸோ தட் திஸ் இஸ் டி ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால். ஸோ தட் ஒரு டி ஆர்பிட்டால் எம்டி இருக்குது. அப்போ DsP2 ஃபர்ஸ்ட் குளோரின், செகண்ட் குளோரின், தேர்ட் குளோரின், ஃபோர்த் குளோரின். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன இருக்குது DsP2 என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்குது? DsP2 அப்படின்னா ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரிப்பா, டெட்ராஹெட்ரல் இல்லை. இங்கே என்ன இருக்குது? ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரி. ஸோ மோஸ்ட்லி நம்ம பசங்க போட்டு கூட பார்க்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நிக்கல் டெட்ராக்ளோரைடு இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் எடுத்துக்கோ. ஈவன் தோ குளோரின் வீக் ஃபீல்டு லிகாண்டாக இருந்தாலுமே கூட என்னோட டிரான்சிஷன் சீரீஸ் இம்ப்ரூவ் ஆக தென் என்னோட ஈவன் வீக் ஃபீல்டு லிகாண்டா எலக்ட்ரானை பேரப்படும். மெட்டல் ஆட்டமே அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்கோம்? பேர பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் இது இல்லை. அடுத்தது பாருங்க. அண்ட் SCF4 சீசா மாதிரி தான். SCF4ம் சரி SF4ம் சரி சேம் தான். சேம் SCF4 ஓகே. ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலேனியம். ஓகே, எல்லாமே என்ன ஃபேமிலி? ஆக்சிஜன் ஃபேமிலி. அப்போ ஆக்சிஜன் ஃபேமிலி மேம் இங்கே பேர பண்ணாத அது காம்ப்ளெக்ஸு, இது அப்படி இல்லை. ஓகே, நார்மல் காம்பவுண்டு. ஓகேங்களா? ஸோ தென் அப்போ இந்த இடத்துல அதே சேம் தான் 6. அப்போ 4 பாண்ட் பேர் 1 லோன் பேர், இட் பிலாங்ஸ் டு சீசா. ஓகேங்களா? ரைட். அடுத்து நிக்கல் டெட்ரா கார்பனைல் செம்ம. ரைட், நிக்கல் டெட்ரா கார்பனைல் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நிக்கல் டெட்ராசயனைடு. ஓகேவா? அண்ட் 2-. அப்போ இந்த கேஸில் நிக்கல் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நிக்கல் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஸோ 3D8 என்னோட லிகாண்டு, சயனைடு லிகாண்டு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அப்போ என்ன செய்யும்? எலக்ட்ரானை பேர பண்ணும். அப்போ எனக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்குது? 3D8 நிக்கல் 3D8 இருக்கா? எலக்ட்ரானை பேர பண்ணும். எனக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கே ஸ்கிப் ஆகும். அப்போ எனக்கு அவைலபிலிட்டி ஆஃப் த டி இருக்கும். அப்போ டி 4 சைனைடு கனெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு சைனைடு டியில் அக்காமடேட் ஆகுது, செகண்ட் சைனைடு எஸ்ஸில், தென் தேர்டு, ஃபோர்த்து.
ஓகே அப்போ dsp2 hybridization ஸ்கொயர் பிளேனார். ஓகே dsp2 hybridization dsp2 hybridization it belongs to square planar, belongs to square planar. ஓகேவா ரைட். அப்போ இந்த செட்டில் எத்தனை செட்டுமா இருக்கு? 1 2 தான் இருக்கு. எத்தனை செட்டு தான் இருக்கு? 2 செட்ஸ் தான் இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி ராங், எக்ஸாக்ட்லி ராங். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. NO2 BH2 BF3 and all molecules having incomplete octet around the central atom. See, என்னோட எலிமெண்ட் எல்லாமே எந்த மாதிரி presence இருக்கு அப்படின்னா incomplete octet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி பிஃபோர் கார்பன் ஃபேமிலி நம்மளோட டி பிளாக் சாரி பீரியடிக் டேபிள் இருக்குல்ல, அதில் கார்பன் ஃபேமிலிக்கு முன்னாடி வரைக்கும் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, போரான் ஃபேமிலி ஃபுல்லாக, ஏன்னா அவங்களோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் போரான் ஃபேமிலி என்னதுக்குன்னு எனக்கு இடம் இல்லைடா சரியா. சிதேட் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் எல்லாத்துலேயுமே எனக்கு என்ன எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும்? NS2 NP1 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், 3 எலக்ட்ரான்ஸ். ஓகே அதே மாதிரி நம்மளோட செகண்ட் குரூப் பெரிலியம், பெரிலியம் இங்கே எடுத்துடலாமா? பெரிலியம், பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம். ஓகேவா? அப்போ இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. சி அட்லீஸ்ட் 4 எலக்ட்ரான் இருந்தாலாவது என்ன பண்ணும், நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் என்னோட சென்ட்ரல் ஆட்டமில் 4 எலக்ட்ரான் இருந்ததுன்னா இன்கமிங் ஒரு 4 வருது அப்படின்னா ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கும், 8 வந்துடும், ஆக்லேட்டு கம்ப்ளீட் ஆகும். அப்போ கார்பன் ஃபேமிலிக்கு முன்னாடி என்ன ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது இன்கம்ப்ளீட் ஆக்டெட்டு தான். ஓகேவா ரைட். அப்போ BH2 BF3 AlCl3 இது எல்லாமே. மேம் NO2 இருக்கே ஆட் எலக்ட்ரான்ஸ். எப்படி மேம் ஆட் எலக்ட்ரான்? ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுறேன் பாருங்க, ட்ரா பண்ணுறேன் பாரு. 5 எலக்ட்ரான் நைட்ரஜன், 5 அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான். அதில் பாருங்க 2 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் இங்கே, இங்கே 2 எலக்ட்ரான், 4 வச்சிட்டனா 1 எலக்ட்ரான் இங்கே. ஓகேவா? தென் ஆக்சிஜன் வந்து அவங்களோட ஓன் 2 எலக்ட்ரானை கொடுக்குது, மேக்கப் பாண்டு. ஓகே இது கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஆக்சிஜன் எந்த எலக்ட்ரானும் கொடுக்கல. இதில் 2 எலக்ட்ரான் ஆக்சிஜனோட எலக்ட்ரான், மீதி 4 எலக்ட்ரான் ஆஸ் அ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான்மா, 6 எலக்ட்ரானில் 2 டபுள் பாண்ட் வித் நைட்ரஜன், ரிமைனிங் 2 செட்டு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானாக வந்துடுது. ஸோ இந்த இடத்துல 2 எலக்ட்ரானுமே ஷேரிங் யார் கொடுக்குறா? நைட்ரஜன் கொடுக்குறா, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். அப்போ ஆக்சிஜன் எந்த எலக்ட்ரானையும் ஷேர் பண்ணலை. ஓகே அப்போ 2 மேக்கப் இங்கே and 2 4 6 எலக்ட்ரான் அப்படியே லோன் பேர் ஆஃப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இங்கே ஒரு ஆட் எலக்ட்ரான், ஒரே ஒரு ஆட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்கம்ப்ளீட். அப்போ எல்லா சீரீஸுமே இன்கம்ப்ளீட் ஆக்டெட் தான். எக்ஸாக்ட்லி ஆட் எலக்ட்ரான் இருக்குது, மீதி எல்லாமே இன்கம்ப்ளீட் ஆக்டெட்டு. இன்கம்ப்ளீட் ஆக்டெட்டாக இருந்தாலும் என்னது ஆட் எலக்ட்ரான் இருந்தாலும் இன்கம்ப்ளீட்டாக தானே இருக்குது. பாரு 2 4 6 7 எலக்ட்ரான் தானே இருக்குது. ஓகே அப்போ 7 எலக்ட்ரான் என்னது தான்? இன்கம்ப்ளீட் ஆக்டெட் தான். ஓகேவா? ஸோ தட் அப்போ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகே ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட் உள்ளே வந்திருக்கு? உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுற மெத்தடாலஜி உள்ளே வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னது பிஎஸ்பிஆரை ஃபாலோ பண்ணி பாண்ட் பேர் லோன் பேர் பேஸ் பண்ணிட்டு என்ன ஜாமெட்ரி இருக்கணும். அப்போ நீ இன்னும் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ண விஷயம் அந்த டேபிளேஷன். 2 பாண்ட் பேர் லீனியர், 3 பாண்ட் பேர் ட்ரைகோனல் பிளேனார், 4 பாண்ட் பேர் டெட்ராஹெட்ரல். இந்த மாதிரி நம்ம டேபிளேஷன் கொடுத்துருப்போம்ல, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோ அண்ட் செக் இட் இன் த ஒன் ஷார்ட் ரிவிஷன். அதில் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட பிரியங்கா மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஸோ ஓகே இதுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னது? ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். விச் இஸ் த கரெக்ட் ஒன்? 1 2 இஸ் ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யா the formal charges on the atoms marked as 1 to 4 Lewis structure present in this molecule. ஓகே இப்படி கொடுத்துருக்காங்க. சி எங்கே கேட்டிருக்காங்க ஃபார்மல் சார்ஜ் கால்குலேஷன்? JEE 2026 question paper. 2026 question paper.
ஸோ ஒர்க் அவுட் பண்ணலாமா? ரைட், நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக கீழே எழுதிக்கலாமா கொஞ்சம்? ரைட், ஓ தென் நைட்ரஜன் டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன். இது நைட்ரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். இப்படி ப்ராப்ளமில் கொடுத்தாச்சு. நாம் ப்ரெடிக்ட் பண்ணணும் ஒரு எலிமெண்ட் மேலே எவ்வளோ லோன் பேர் இருக்குது, அது தெரிஞ்சால் தான் ஃபார்மல் சார்ஜ் கல்குலேஷனே பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட், இப்போ பாருங்கள், இது ஷேரிங்கில் இருக்குது எலக்ட்ரான்ஸு. ஸோ தட் நைட்ரஜனோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான், தேர்ட் எலக்ட்ரான், 4 5 எலக்ட்ரானுமே யூட்டிலைஸ் ஆகிடுச்சு, நோ லோன் பேர். அப்போ இந்த ஆக்சிஜனோட 2 எலக்ட்ரான், 4 6. இதில் இந்த ஆக்சிஜன் எனக்கு எலக்ட்ரான் ஷேர்லாம் பண்ணல, பாண்டிங்கில் எலக்ட்ரானை ஷேர் பண்ணல. பாண்டிங்க்கு 6 எலக்ட்ரானுமே லோன் பேராக தான் இருக்குது. ஏன்னா கோஆர்டினேட் கோவலன் பாண்ட். இந்த 2 எலக்ட்ரானும் யார் ஷேர் பண்ணியிருக்கா? நைட்ரஜன் ஷேர் பண்ணியிருக்கா. ஸோ தட் 2 4 6 எலக்ட்ரானும் லோன் பேராக அப்படியே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஜன் லெஃப்டில் ஒரு எலக்ட்ரான் பாண்டிங்கில் ஷேர் பண்ணி நைட்ரஜன் கூட ஷேர் ஆகிடுச்சு. ரைட்டில் ஒரு எலக்ட்ரான் வந்து பாண்டிங்கில் ஷேர் பண்ணி ஆக்சிஜனோட பாண்டிங் ஆகிடுச்சு. அப்போ 2 எலக்ட்ரான் ஷேரிங்கில் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான் as a 2 lone pair of electron. ஓகேவா? இப்படி இருக்கும். ஓகேவா? ரைட், இப்போ நான் என்ன செய்யணும்? 1 2 3 4. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன், தென் செகண்டு, தென் தேர்டு, தென் ஃபோர்த்து. இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மல் சார்ஜுக்கு ஃபார்முலா என்ன? ஃபார்மல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம என்ன சொல்லியிருக்கலாம்? தென் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் ஆர் வேலன்ஸ் எலக்ட்ரான், வி மைனஸ் நான் பாண்டட் எலக்ட்ரான். எவ்வளோ நான் பாண்டட் எலக்ட்ரான் இருக்கு? ஓகேங்களா? நான் பாண்டட் எலக்ட்ரான் ஓகேவா? மைனஸ் பாண்டட் எலக்ட்ரான் divided by 2. ஓகேவா? ரைட், அப்போது நமக்கு ஃபார்மல் சார்ஜ் இது சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதிக்கலாம்? 1, ஸோ தட் நான் பாண்டட் எலக்ட்ரான் மைனஸ் பாண்டட் எலக்ட்ரான் divided by 2 இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இல்லை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பி மைனஸ் எல் மைனஸ் பி அப்படி எடுத்துட்டாலும் ஒன்றும் இல்லை, தப்பு கிடையாது. ஓகேவா? சரியா? ரைட், ஃபார்மல் சார்ஜ். இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் அதுக்கு ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணுறோம். ஃபார்மல் சார்ஜ் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆக்சிஜன் மேலே நமக்கு என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஆக்சிஜன்னாவே 6 தான். ஓகே, 6 மைனஸ் எவ்வளோ நமக்கு இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு? நான் பாண்டட் எலக்ட்ரான். சி, இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், டோட்டலாக 4 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ரைட், மைனஸ் பாண்டிங் எலக்ட்ரான் லெஃப்டில் 1 ரைட்டில் 1. ஓகேங்களா? ஸோ தட் அப்போ லெஃப்டில் 1 ரைட்டில் 1 அப்படிங்கும்போது ஸோ தட் 4 எலக்ட்ரான், அப்போ 4/2. ஓகேங்களா? அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? ஈக்குவல் டு 0. அப்போ ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு நமக்கு என்னது? 0. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனோட ஃபார்மல் சார்ஜ் 0. ரைட், செகண்ட் நைட்ரோஜன் ஃபார்மல் சார்ஜ். ஓகேவா? நைட்ரஜனுக்கு எப்படி இருக்கும்? அண்ட் அதில் நைட்ரஜன் மேலே இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலக்ட்ரான் 5 தான். மைனஸ் ஏதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கா? இல்லை, நோ லோன் பேர், 0 லோன் பேர். ரைட், பாண்டட் எலக்ட்ரான் 2 4 6 8 இல்லையா? ஓகே, 8. ஓகேங்களா? by 2. ஓகேங்களா? அப்போ 5 minus 4 அப்படின்னா இட் இஸ் 1. ஓகேங்களா? அப்போ செகண்ட் நைட்ரஜனுக்கு ஃபார்மல் சார்ஜ் இஸ் +1. ஓகேங்களா? நைட்ரஜனுக்கு ஃபார்மல் சார்ஜ் +1. தேர்டு
ஆக்சிஜன் இல்லையா, ஆக்சிஜன். தேர்டு ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு ஃபார்மல் சார்ஜ், ஃபார்மல் சார்ஜ் என்ன கொடுக்குறோம் ஆக்சிஜனுக்கு ஃபார்மல் சார்ஜ்? ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய என்ன எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென் வேலன்ஸ் எலக்ட்ரான், 6 வேலன்ஸ் எலக்ட்ரான், 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். எவ்வளோ எலக்ட்ரான் லோன் பேர் இருக்குது? 2 4 4 எலக்ட்ரான் ஆஸ் த லோன் பேர், 4 எலக்ட்ரான். பாண்ட் பேர் இட் இஸ் 2 4 ஓகேங்களா. சி ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், 2 4 4 பாண்டிங் ஓகே பை 2 ஓகேங்களா, which is equal to 0 ஓகேங்களா. 6 minus 4 minus 2 which is equal to 0 ஓகேங்களா. அப்போ ஃபார்மல் சார்ஜ் ஃபார் திஸ் தேர்ட் ஆக்சிஜன் 0 0 ஓகேவா, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் த ஃபோர்த் ஆக்சிஜன் ஓகே, ஃபார்மல் சார்ஜ் ஃபோர்த் ஆக்சிஜன் ஓகேங்களா. அதோட ஃபார்மல் சார்ஜ் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, தென் இன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 2 4 6 அதுவே 6 இருக்கீங்க ரைட். அப்புறம் பாண்ட் பேர் ஒரு பாண்ட் பேர் இருக்குது 2 எலக்ட்ரானு, ஸோ தட் 2/2 which is equal to -1 ஓகே. அப்போ ஃபோர்த் ஆக்சிஜனோட ஃபார்மல் சார்ஜ் நமக்கு என்ன இருக்கும்? -1 அப்போ 0 + 1 0 -1 ஆப்ஷன் எங்கே இருக்குப்பா? 0 + 1 0 -1 ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ அமாங் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இந்த ஒரு மாதிரி சீரியஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. தென் டைபோல் மொமெண்ட் வேல்யூ ஓகே, ஐடென்டிஃபை த மாலிகுல் எக்ஸ் with the lowest dipole moment value and the number of lone pairs of electron present on the central atom of the molecule. See, நல்லா புரிஞ்சுக்கோ, lowest dipole moment value ஓகே, இதில் இருக்கிறதுலே lowest நான் calculate பண்ணணும் ஓகே, ரைட். number of lone pairs of electron அப்போ லோவஸ்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்டில் எவ்வளோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இதுதான் நம்மளோட கொஷின் இல்லையா. சி எந்த கொஷின்? 2026 JE பேப்பர் எல்லாமே கால்குலேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரைட். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்னொன்றுக்குமே ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ H2S, H2O, NH3, NF3, CHCl3 இந்த செட்டெல்லாம் இருக்குது ரைட். அப்போது H2O என்ன இருக்கும்? H2 என்ன இருக்கும்? தென் இப்படி இருக்கும், பென்ச் ஷேப்டாக இருக்கும், இப்படி இருக்குமா? 2 பாண்ட் பேர் ஓகே. அப்போ சல்ஃபருக்கு டோட்டலாக 6 எலக்ட்ரான் அண்ட் பேலன்ஸ் எலக்ட்ரான், அதில் வந்து 2 எதுக்கு யூட்டிலைஸ் ஆகிடுச்சு? பாண்ட் பேருக்கு யூட்டிலைஸ் ஆகிடுச்சு. மீதி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 லோன் பேர் ஓகேவா. ப்ராப்ளம்ல என்ன கேட்குறாங்க? டைபோல் மூமெண்ட், லோவஸ்ட் டைபோல் மூமெண்ட் ஓகே. இப்போது கம்பேரிட்டிவ்லி ஹைட்ரஜன் அண்ட் சல்ஃபர், யுவர் சல்ஃபர் இஸ் த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் கரெக்டா. அப்போ என்ன பண்ணும்? எலக்ட்ரான் டென்சிட்டி மூவிங் டுவர்ட்ஸ் வாட்? electronegative sulfur, electron density moving towards to the electronegative sulfur atom ஓகேங்களா. so that electron density moving towards to the electronegative sulfur okay. அப்போ same direction மேலே it is a 2 lone pair of electron, அப்போ இன்னும் electron density higher in the upward direction okay. அப்போ டோட்டலாகவே நெட் டைரக்ஷன் மேலே தான் போகுது, நெட் டைரக்ஷன் மேலே தான் போகுது. வேல்யூஸ் மெமரைஸ் பண்ணுன்ற நீட் இல்லை, நம்ம கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு போடலாம் இருக்கட்டும். எல்லாமே இட் இஸ் என்ன ஆல் இன் அ சேம் டைரெக்ஷன், இட் இஸ் என்ன அப்வர்ட் டைரெக்ஷன் மட்டும்தான் போகுது. டெஃபினட்டாக யோர் டைபோல் மூமெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டைபோல் மூமெண்ட்டில் எல்லாமே சேம் அப்வர்ட் டைரெக்ஷனில் இருந்ததுன்னா டைபோல் மூமெண்ட் வேல்யூ ஹாவ் ஹையர். டைபோல் மூமெண்ட் வேல்யூ எப்படி இருக்கும்? ஹையராக தான் இருக்கும். ப்ராப்ளம் என்ன கேட்குறாங்க? லோவஸ்ட்னு கேட்குறாங்க சரியா ஓகே ரைட். next அப்போ this is mu value become equal to higher, ஏன்னா higher polarity, higher polar, அப்போ dipole moment also higher ஓகேங்களா. so that higher polar so dipole moment higher இருக்கு. அதே same explanation to
வாட்டர். வாட்டருக்கும் அதே சேம் எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகே ரைட், அதுவும் சேம் பென்ச் ஷேப்டு தான் நமக்கு வாட்டரோட. அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் மூவிங் ஒன்லி ஒன் டைரக்ஷன். அப்போ இதுக்கும் என்னது, ஸோ மியூ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஹையர் போலார். ஹையர் போலார். ஓகேவா ரைட். அடுத்தது NF3. N ஃப்ளூரின், ஃபர்ஸ்ட் ஃப்ளூரின், செகண்ட் ஃப்ளூரின், தேர்டு ஃப்ளூரின். ஆக்சுவலி நைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் 5, 3 பாண்டிங்கில் இருக்குது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா இப்படி இருக்கும். ஸோ இட் பிலாங்ஸ் டு பிரமிடல் ஜாமெட்ரி. என்ன மாதிரி பிரமிடல் ஜாமெட்ரி இப்படி தான் எழுதுவோம். ஓகே, இந்த இடத்துல நைட்ரஜனையும் ஃப்ளூரினையும் எடுத்துக்கோ. யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ தட் அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே போகும்? இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டு த ஃப்ளூரின். அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டு த ஃப்ளூரின், ஓகே. நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே இருக்குது? டாப் சீரீஸ் மேலே இருக்குது. ஓகே, அப்போ ஸோ இந்த கேஸில் நைட்ரஜனில் ஒரு பார்ட் அப்வர்ட் ஆகும், ஒரு பார்ட் டவுன்வர்ட் ஆகும் இருக்குது. ஸோ தட் டைபோல் மூமெண்ட் கேன்சல் வித் ஈச் அதர். இட் இஸ் த லோவர் டைபோல் மூமெண்ட். ஓகேவா? ஸோ டைபோல் மூமெண்ட் கேன்சல் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. எலக்ட்ரான் டென்சிட்டி மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குன்னா டைபோல் மூமெண்ட் கேன்சல் வித் ஈச் அதர். ஓகேங்களா? ஸோ தட் யோர் மியூ வேல்யூ is that it is very lower value. Okay va? Because it is the electron density direction opposite direction, adanal cancel out aayidudhu. Okay right. Next one parunga. And NH3 adhe same the geometry இல்லையா? பட் கம்பேரிட்டிவ்லி யோர் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது ஸோ உங்களோட நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ தட் எலக்ட்ரான் டென்சிட்டி மூவிங் டுவோர்ட்ஸ் டு த நைட்ரஜன். ஓகே, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? தென் இட் இஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன இருக்கு? எலக்ட்ரான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் present on the top series. அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி மூவிங் upward. ஓகேங்களா? அப்போ டோட்டல் நெட் ரிசல்ட் ஓவரால் டைபோல் மூமெண்ட் இட் இஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி மூவிங் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். டெஃபினெட்லி டைபோல் மூமெண்ட் வில் பி கிரேட்டர். ஓகே, ஸோ தட் யோர் மியூ வேல்யூ இஸ் கிரேட்டர். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் CHCl3. ஓகே, okay எப்படி இருக்கும்? டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி. See, comparatively hydrogen and carbon is more electronegative element. அப்போ electron density moving towards to the carbon. Comparatively carbon and chlorine, your chlorine it is more electronegative element. So அப்போ moving towards to the chlorine. So that அப்போ carbon ஓட electron density it is downwards. எல்லாமே எப்படி இருக்கு? இட் இஸ் ஓவரால் டைரக்ஷன் எப்படி இருக்கு? இட் இஸ் மூவிங் ஒன்லி இன் அ லோவர் டைரக்ஷன் ஒன்லி, நோ ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ தட் யோர் டைபோல் மூமெண்ட் வேல்யூ இஸ் ஹையர். ஓகே, ஸோ யோர் மியூ வேல்யூ இஸ் கிரேட்டர். Now look at the problem. See, identify the molecule X lowest dipole moment. Okay, then the number of lone pair electron present on the central atom is எவ்வளோ lone pair இருக்கு? ஒரே ஒரு lone pair of electrons இருக்கு. ஓகேங்களா? See, அப்போ option second option is the correct answer. Okay, right. Next question. இதில் identify the molecule X with the maximum number of lone pair of electrons. Okay, using Lewis dot structure. இந்த set ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. Okay, choose the correct bond angle made by in central atom of the molecule. Okay, see எங்கே question இருக்கு? 2026 பேப்பரில். See 2026 பேப்பரில். ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 காம்பவுண்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் தான் இதுக்கு நான் ஆன்சரே பண்ண முடியும். ஓகே, ட்ரை ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோமா? HNO3. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருப்போம்? தென் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தா HNO3யோட ஸ்ட்ரக்சர் இல்லையா? தென் ஒன் இட் இஸ் தட் டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன்.
ஓகேவா? ஒன்று கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் வித் ஆக்சிஜன், அடுத்தது ஒன்று இட் இஸ் தட் OH பாண்டு. ஓகேவா? இதில் நைட்ரஜன் மேலே லோன் பேர் இருக்கா? இல்லை. ஸோ எப்படி பாரு? ஸோ 1 ஓகே 2 டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜனுக்கு போயிடுது அண்ட் 3 4 2 எதுக்கு போயிடுது? அண்ட் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டு ஒன்று வந்து என் சிங்கிள் பாண்ட் வித் ஆக்சிஜனுக்கு மூவ் ஆன் ஆகிடுது. ஓகேங்களா? ரைட். லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணியிருக்கோம். அதில் ஆக்சிஜன் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஓகே 2 4 தான். ஓகேவா? அப்போ இது ரெண்டும் சேர்ந்து டபுள் பாண்ட். ஓகேங்களா? தென் இந்த ஆக்சிஜன் அவங்களோட 6 எலக்ட்ரானும் லோன் பேர் அப்படியே தான் இருக்குது. ஸோ 2 4 6 அப்போ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? தென் அடுத்தது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான் நைட்ரஜன் கூட ஷேர் பண்ணிக்குது, ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் கூட ஷேர் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போ 2 எலக்ட்ரான் ஷேரிங் ஓவர். ஸோ 2 4 6 ஓகேவா? தென் பாண்டிங் இதில் இருக்கக்கூடிய டோட்டல் பேர் எவ்வளோ? சி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மேலே ஒரு 2 டோட்டல் லோன் பேர் போட்டுக்கலாமா? டோட்டல் லோன் பேர். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் மேலே 1 2 2 பேர் இருக்கா? 2 பேர் இருக்குது. அடுத்தது இந்த ஆக்சிஜன் மேலே 2 பேர் இருக்கா? இன் தேர்ட் ஆக்சிஜன் மேலே 3 பேர் இருக்கா? அப்போ 7 லோன் பேர் இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. H2SO4 சல்ஃபர் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான் 6 தென் டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜனுக்கு ஒன்று போயிடும். ஓகேங்களா? தென் OH ஆக்சிஜனுக்கு ஒன்று போயிடும். சரியா? அதே மாதிரி இந்த சைடு OH ஆக்சிஜனுக்கு ஒன்று போயிடும். ஓகேங்களா? அப்போ 1 2 3 ஆக்சிஜன் ஓவர் ஆயிடுச்சா? தென் 1 it is 1 2 3 ஆக்சிஜன். தென் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அகெயின் அதுவும் டபுள் பாண்ட். சரிங்களா? சி நல்லா பாருங்க. 6 எலக்ட்ரானில் இட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு ஓகேவா இன் 2 எலக்ட்ரான். அப்புறம் இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா அந்த ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் 3. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கு 4. ஓகேவா? தென் அடுத்தது கீழே டபுள் பாண்ட் ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான். ஓகேவா? ரைட். 6 எலக்ட்ரானை இப்படி ஷேர் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சிஜனோட எலக்ட்ரான் பாரு. ஆக்சிஜன் ஒன்று லெஃப்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் ஒன்று எலக்ட்ரான் டொனேட் பண்ணியிருக்கு, ரைட்டில் ஒன்று டொனேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? மேக் அ பாண்ட். அப்போ 2 எலக்ட்ரான் ரிமைனிங் 2 4. ஓகே. ஸோ இதில் 2 எலக்ட்ரான் முடிஞ்சது 2 4. இதுலேயும் 2 எலக்ட்ரான் ஓவர் 2 4. ஓகேங்களா? ரைட். இப்போ கால்குலேட் பண்ணலாமா டோட்டல் பேர்? ஸோ தட் அப்போ டோட்டல் பேர் which is equal to தென் இதில் ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எவ்வளோ டோட்டல் பேர் இருக்குது? 2 இருக்குது. தென் இங்கே ஆக்சிஜனுக்கு 2 இருக்குது, இந்த ஆக்சிஜனுக்கு 2 இருக்குது, மேலே இருக்கிற ஆக்சிஜனுக்கு 2 தான் இல்லையா? ஸோ 2 இருக்குது. டோட்டலாக 8 இருக்குது. டோட்டல் பேர் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. ஓகே ஃபைன். அடுத்து நெக்ஸ்ட்டு NF3 ஃப்ளூரின். அப்போ 3 ஓவர் ஆகிடுச்சு. நைட்ரஜனுக்கு 5 எலக்ட்ரான் 3 ஃப்ளூரினோட கனெக்ட் ஆகிடுச்சு, மீதி ஒரு லோன் பேர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃப்ளூரினுக்கு 7 எலக்ட்ரான் 1 நைட்ரஜனோட பாண்டப் ஆயிருக்கு. அப்போ ஈச் ஃப்ளூரின் 6 எலக்ட்ரான், அதாவது 3 லோன் பேர். ஓகேங்களா? அப்போ டோட்டல் பேர் which is equal to ஓகேங்களா? ஸோ 3 என்னாச்சு? 3 + 3 + 9 9 + 1 10. ஓகேங்களா? 3 + 3 + 3 + 1 டோட்டலாக 10. எவ்வளோ இருக்குது டோட்டல் பேர்? 10 இருக்குது. ரைட். அடுத்தது O3 ரைட். O3 செக் பண்ணுங்க. ஆக்சிஜன் அண்ட் ஆக்சிஜன் 6 எலக்ட்ரான் இல்லை. தென் டபுள் பாண்டு 1 கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் 4 யூஸ் பண்ணிட்டேன், மீதி இருக்கக்கூடிய 2 லோன் பேர். டபுள் பாண்ட் ஆக்சிஜனுக்கு இப்படி இருக்கும். அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் கொடுத்துருது. ஓகே.
அப்போ 2 4 கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டு ஒரு ஆக்சிஜன் 2 4 6 அப்படியே தான் இருக்குது. டோட்டல் பேர் கால்குலேட் பண்ணலாமா? அப்போ டோட்டல் பேர் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் 2 இருக்கா, செகண்ட் ஆக்சிஜன் 1 இருக்கா, தேர்ட் ஆக்சிஜன் 2 4 3 இருக்கா, ஓகேங்களா? 4 4 + 2 அண்ட் 6. இப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் இது, இருக்கிறதுலே ஹையஸ்ட் இது NF3 தான். 10 லோன் பேர், 10 சிஸ்டம், 10 டோட்டல் பேர் இருக்குது. ஸோ 10 லோன் பேர். அப்போ இருக்கிறதுலையே ஹையஸ்ட் இதுதான். ஓகே, ஸோ இந்த கேஸில் 3 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் அப்படின்னா, அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அண்ட் 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர், 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர், pyramidal geometry. ஓகே, ஸோ அப்போ என்ன இருக்கும்? இட் பிலாங்ஸ் டு sp3 hybridization, it is belongs to pyramidal geometry. ஓகேவா? ஸோ நமக்கு ஆக்சுவலி sp3 ஹைப்ரிடைசேஷன்னா 109 டிகிரி இருக்கணும். எனக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் எடுக்குது. அப்போ ரிப்பல்ஷன்ஸ் இருக்கனால 109 டிகிரிலேருந்து 102 டிகிரிக்கு ரெடியூஸ் ஆகுது. 109லேருந்து 102க்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ தட் யோர் அண்ட் இதில் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ பாண்ட் ஆங்கிள் 102 டிகிரி, 102 டிகிரி. ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் 2. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், in which statement are not true about XCO2F2? XCO2F2. See, and JEE Main 2026 paper. Right, XCO2F2 எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர்? XCO2F2 க்கு ட்ரா பண்ணுவியா? XCO2F2. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான், 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ இது ஃப்ளூரினோட கனெக்ட் ஆயிருக்கு. இட் இஸ் ஃப்ளூரின் டொனேட் 1 எலக்ட்ரான். ரைட், அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ளூரின். ரைட், இப்படி இருக்கா? O2 double bond with oxygen, double bond with oxygen. Okay, is a lone pair of electron. அப்போ எனக்கு என்ன ஜாமெட்ரி இருக்கு? சரி நல்லா பாரு. ஸோ ஃப்ளூரின், okay, so then double bond with oxygen, then இங்க as a lone pair. என்ன ஜாமெட்ரி? மல்டிபிள் பேர் நான் என்ன சொல்லியிருக்கேன்? சிங்கிள் சூப்பர் பேர்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 2 3 4, அப்போ 4 பாண்ட் பேர் 1 லோன் பேர் அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு சீசா ஜாமெட்ரி. சரி, இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வா. சீசா எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செம்ம கரெக்டு. ஓகே, xenon has 5 electron pair in its valence shell XCO2. No, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 4 எலக்ட்ரான் பேர்னு தான் சொல்லணும். 5 எலக்ட்ரான் பேர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டு ராங்கு. அடுத்தது XCO OXXC பாண்ட் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. சி ஆக்சுவலி XCFF ஆக்சியல் அது 180 டிகிரி. ஆனால் எக்ஸாக்டாக 180 இருக்காது. ஏன் இருக்காதுன்னா இந்த லோன் பேர் ரிப்பல்ஷன்ஸ்னால இட் இஸ் நாட் பி எக்ஸாக்ட் 180. அந்த ரேஞ்ச் 179 1 2 ப்ளஸ், அதனால அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 180ன்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். ஆனால் இதில் ஈக்வட்டோரியல் பாண்டு. அப்போ திஸ் இஸ் தட் ஈக்வட்டோரியல். இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆக்சியல். சி அப்போது ஆக்சியல் சி இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இது இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 180. என்ன ரீசன் அப்படின்னா பிகாஸ் இந்த லோன் பேர்னால கொஞ்சம் ரிப்பல்ஷன்ஸ் எடுக்கும். அப்போ ரிப்பல்ஷன்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த 180 டிகிரிலேருந்து கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஓகே, ரைட். இதில் நமக்கு என்ன இருக்கும்? ஈக்வட்டோரியல் பாண்ட் லென்த் இட் இஸ் நாட் பி ஈக்குவல் டு 180 இல்லை. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கு. XCF bond angle is 180 degree axial. Okay, it's correct. Xenon 16 valence electron. See, xenon கிட்ட valence electron எவ்வளோ? 8 தான்.
ஓகேவா ரைட் அப்போ ஆப்ஷன் எது தப்பு பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஆப்ஷன் 2 is the correct answer right okay among the following correct combinations are super ஆக்சுவலி இது ஒரு ட்ரிக் மாதிரி ஃபாலோ பண்ணால் ஈஸியாக ஒர்க் பண்ணலாமா IF3 என்ன மாதிரி இருக்கும் அயோடின் 7 எலக்ட்ரான் அதில் 3 போயிடுச்சு நல்லா புரிஞ்சுக்கோ எவ்வளோ எலக்ட்ரானா 7 எலக்ட்ரான் அதில் 3 பாண்ட் பேர் மீதி எவ்வளோ இருக்கும் 4 எலக்ட்ரான் 2 லோன் பேர் அப்போது 3 பாண்ட் பேர் 2 லோன் பேர்னா T shape okay so if it is 3 bond pair 2 lone pair அப்படினா it belongs to T shape okay fine அதே மாதிரி இங்க என்ன காம்பினேஷன் இருக்கு T shapeக்கு நமக்கு geometry இது எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆயி தானே இருக்கு சூப்பர் நிறைய கொடுத்திருக்காங்களா நம்ம வொர்க் அவுட் பண்ணலாம் IF5 okay ரைட் sp3d தான் டி ஷேப்னா டோட்டலாக 5 இருக்குல்ல sp3d 5 ஒரு s 3 p ஒரு d டோட்டலாக 5 இருக்குல்ல டோட்டல் பேர் என்ன 5 ஸோ தட் அப்போது டோட்டல் பேர் 5 ஸோ தட் இட் இஸ் sp3d கரெக்டு எக்ஸாக்டாக கரெக்டு ரைட் IF5 ஸ்கொயர் பிரமிடல் அதுவும் கரெக்டு எப்படியா IF5 ஓகேவா IF5 எவ்வளோக்கான எலக்ட்ரான்ஸ் இருக்குது 7 எலக்ட்ரான் இல்லையா 7 எலக்ட்ரானில் நமக்கு 5 பாண்ட் பேரில் போயிடுச்சு அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு லோன் பேர் இருக்கா அப்போ டோட்டல் பேர் எவ்வளோ 6 டோட்டல் பேர்னா sp3d2 ஓகே sp3d2 ஸ்கொயர் பிரமிடல் sp3d2 அப்போது உங்களுக்கு 5 பாண்ட் பேர் 6மே பாண்ட் பேராக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை ஆக்டாஹெட்ரல் 5 பாண்ட் பேர் ஒரு லோன் பேராக இருக்குன்னா 5 பாண்ட் பேர் அண்ட் 1 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் பிரமிடல் ஜாமெட்ரி ஸோ எக்ஸாக்ட்லி கரெக்ட் IF7 செம்ம பார்த்தோன்னே தெரியுது IF7 இல்லையா IF7 அயோடின் 7 எலக்ட்ரானு 7மே பாண்டப் ஆகிடும் 1 2 3 4 5 6 7 எல்லாமே ஃப்ளூரினோட கனெக்ட் ஆகிருக்கு 3rd 4th 5th 6th 7th ஓகேவா தென் ஓகேவா பென்டகோனல் பைபிரமிடல் எக்ஸாக்ட்லி sp3d3 sp3d2 னா ஆக்டாஹெட்ரல் 7 இருக்குல்ல அப்போ 7 டோட்டல் பேர் இருக்குன்னா sp3d3 okay it belongs to pentagonal bipyramidal ஓகேவா ரைட் அடுத்தது ClF4 ஓகேவா ClO4 மைனஸ் இல்லையா அண்ட் ஓகே நெக்ஸ்ட் என்னது ClO4 மைனஸ் ஓகே டோட்டல் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு 8 எலக்ட்ரான்ஸ் 7 எலக்ட்ரான்ஸ் வந்து குளோரினோடது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு அதனால 7 + 1 ஓகேங்களா என்ன எடுத்துக்கலாம் 7 + 1 total electron 8 electron ஓகேவா ரைட் அப்போ நமக்கு என்ன இருக்கும் குளோரின் அந்த 8 எலக்ட்ரானில் ஸோ நமக்கு எப்படிலாம் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும் 1 வெயிட் chlorine 1 2 3 4 இல்லையா டபுள் பாண்ட் எல்லாமே டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன் தான் ஓகேங்களா டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி 4 பாண்ட் பேர் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி ஸ்கொயர் பிளேனார் கொடுத்துருக்காங்க தப்பு ஓகேவா ரைட் டெட்ராஹெட்ரல் ஏன்னாமே 4மே பாண்ட் பேர் ஆக்சுவலி மல்டிபிள் பாண்ட் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் சிங்கிள் சூப்பர் பேர் எடுத்துக்கிறோம் ஸோ 4 பாண்ட் பேர்னா இட் இஸ் த டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி sp3 ஹைப்ரிடைசேஷன் ஓகே ரைட்
ஸோ இந்த கேஸில் அப்போ இது ராங். அப்போ இது மூணுமே கரெக்ட், ரைட்? ஏபிசி, ஏபிசி ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, pair of species among the following having same bond order as well as paramagnetic character will be. Same bond order, okay, as well as paramagnetic character will be. See, JE Main 2026 paper, okay, JE Main 2026 paper. See, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is having same bond order. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் கொடுக்குறேன், ஷார்ட்கட் மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஷார்ட்கட். நம்ம பாண்ட் ஆர்டர் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஷார்ட்கட் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் பாண்ட் ஆர்டர். ஓகேங்களா? ரைட். இப்போ எனக்கு என்ன இருக்கும், 10 இருக்குது அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 10 எலக்ட்ரான், டோட்டல் எலக்ட்ரான் நம்ம எலக்ட்ரான் போடுவோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் இந்த 10ன்றது எலக்ட்ரான் கவுண்ட்டு. 10 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 1. ஓகே, 11 எலக்ட்ரான் அப்படியே ஹாஃபாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போ, 1.5. ஓகேவா? 12 எலக்ட்ரான் இருக்குன்னா பாண்ட் ஆர்டர் 2. 13 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 2.5. 14 எலக்ட்ரான் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 3. 15 எலக்ட்ரான் பாண்ட் ஆர்டர் அகெயின் 3க்கு மேலே பாண்ட் ஆர்டர் போகக்கூடாது. 3க்கு மேலே 4 எல்லாம் வராது, சரியா? பாண்ட் ஆர்டர் 3 பாண்டு தான், ட்ரிபிள் பாண்ட் வருதான், சரியா? அதுக்கு மேலாம் போகக்கூடாது. அதுலேருந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வா. ஸோ 2.5 2 அப்படி ரெடியூஸ் பண்ணிவிடு. ஓகேங்களா? 16 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 2. 17 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 1.5. 18 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 1. ஓகேவா? இதுதான். ஸோ அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுன்ற நீடெல்லாம் இல்லை, சரியா? O2 மைனஸ் என்ன எடுத்துக்கலாம், O2 மைனஸ் தென் N2 ப்ளஸ், O2 மைனஸ் N2 ப்ளஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் O2 மைனஸ்க்கு கல்குலேட் பண்ணு. O2 மைனஸ் ஆக்சிஜன் 16 ப்ளஸ் 1 17 எலக்ட்ரானு. அப்போ 17 எலக்ட்ரான் அப்படின்னா 1.5, பாண்ட் ஆர்டர் 1.5. ஓகேவா? அடுத்தது N2 ப்ளஸ், N2 ப்ளஸ் என்ன இருக்கும், 14 ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 13 எலக்ட்ரான் தான், சரி? அது போடணுமா? போட்டுக்கோ, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க போகிறேன். என்னப்பா போட்டுக்கோ. 14 டோட்டலாக நைட்ரஜனுக்கு 14 எலக்ட்ரானு, மாலிகுலர் நைட்ரஜனுக்கு. ஸோ 1 மைனஸ் பண்ணிக்கோ, இட் இஸ் 13 எலக்ட்ரானு. ஸோ தட் 13 எலக்ட்ரான் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 2.5. 2.5. அடுத்தது நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு செட்டு. அப்போ இது இல்லை, இந்த செட்டு சேம் பார்டர் ஃபாலோ பண்ணலை. அடுத்து O2 மைனஸ், O2 மைனஸ். ஓகே, 16 + 1 17 எலக்ட்ரானு, பாண்ட் ஆர்டர் 1.5. N2 மைனஸ், N2 மைனஸ். ஓகேங்களா? அப்போ 14 + 1 15 எலக்ட்ரானு. ஸோ 15 எலக்ட்ரான்னா 2.5. ஓகேங்களா? ஸோ தட் அப்போ இதுவும் நமக்கு வரல. அப்போ இந்த செட்டும் ஒர்க் அவுட் ஆகலை. ஓகேவா? தேர்ட் செட் எடுத்துட்டு O2 ப்ளஸ், O2 ப்ளஸ். ஸோ O2 ப்ளஸ் அப்படின்னா அண்ட் 15 எலக்ட்ரான் இல்லையா? 15 எலக்ட்ரான். ஸோ தட் பாண்ட் ஆர்டர் 2.5. தென் அடுத்து N2 மைனஸ், N2 மைனஸ். ஸோ தட் 14 + 1 எவ்வளோ எலக்ட்ரான், இட் இஸ் தட் 15 எலக்ட்ரான், பாண்ட் ஆர்டர் 2. ஓகே, அப்போ திஸ் செட் ஹேஸ் த சேம் பாண்ட் ஆர்டர். சேம் பாண்ட் ஆர்டர் இருந்தால் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சேமாக தானே இருக்கும், ரைட்? ரைட். அடுத்த செட்டு பாருங்கள், இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ கன்ஃபார்ம் மை ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் அண்ட் ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3, ரைட். அடுத்தது O2 ப்ளஸ், O2 ப்ளஸ் அண்ட் 16 15 எலக்ட்ரான் 2.5. N2 2 மைனஸ் தான்.
ஆக்சுவலி N2க்கு 14 அதில் 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கோ 2 மைனஸ்பா அப்போ 16 எலக்ட்ரான் ஓகே ஓகே எவ்வளோ 14 + 2 16 எலக்ட்ரான் 16 எலக்ட்ரானா 2 ஓகே அப்போ திஸ் இஸ் நாட் பி கரெக்ட் ஓகேவா அப்போ இது மட்டும் தான் எனக்கு சேம் பாண்ட் ஆர்டர் ஸோ இட் இஸ் இட் ஆஸ் வெல் அஸ் பேராமேக்னெட்டிக் கேரக்டர் ஓகேங்களா ரைட் ஆப்ஷன் 3 சி இந்த எக்ஸ்பிளனேஷனில் கொஞ்சம் மிஸ்டேக் ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணதில் அது மேக்ஸிமம் கோத்ரு பண்ணாத நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அது கோத்ரு பண்ணிக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷனில் மிஸ்டேக் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இல்லையா ரைட் ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனில் மிஸ்டேக் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் 2ன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் 2 இல்லை ஆப்ஷன் 3 ஓகேங்களா ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே ஸோ உள்ளே செக் பண்ணிங்கனாவே தெரியும் ஓகே ஸோ தட் அண்ட் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும் என்னென்ன சிமிலராக இருக்குது என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அடுத்தது given below 2 statement number of species among BF4 minus okay இந்த ஸ்பீசிஸ்லாம் கொடுத்துருக்காங்க unequal EF ன்றது என்னது சென்ட்ரல் ஆட்டம் ன்றது என்னது சென்ட்ரல் ஆட்டம் bond length is 2 here E is the central atom bond length is 2 okay check பண்ணலாமா and unequal bond length எத்தனை இருக்காமா 2 இருக்காமா unequal bond length எவ்வளவு இருக்காமா 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரைட் ஸோ தட் அப்போ BF4 minus சி போரானுக்கு எவ்வளோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரானு 3 போரான் ஃபார்முலினா 2s2 2p1 3 எலக்ட்ரான் தான் இருக்குது ஒரு எலக்ட்ரான் வர கெயின் பண்ணியிருக்கு 3 + 1 4 அப்போ 4 பாண்ட் பேர் இவங்க என்ன கேட்டிருக்காங்க 4 பாண்ட் பேர் 4மே ஈக்குவல் ஸ்ட்ரக்சர் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரினா 4மே சேம் பாண்ட் லென்த் தான் இல்லையா ஸோ தட் அப்போ இந்த கேஸில் 4 பாண்ட் பேர் அப்போ 4 பாண்ட் பேர்னா sp3 டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி ஓகேங்களா ஸோ ஷேப் எப்படி இருக்கும் என் ஈக்குவல் ஆல் ஆர் ஈக்குவல் ப்ராப்ளம் என்ன கேட்குறாங்க நமக்கு அன்ஈக்குவல் அப்போ இது ஈக்குவல் இருக்குது அன்ஈக்குவலாலாம் இல்லை ஓகேவா ரைட் எப்போ தெரியுமா அன்ஈக்குவலாக இருக்கும் ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் அப்படி இருந்தால் தான் அன்ஈக்குவல் நார்மலாக ட்ரைகோனல் பிளேனார் டெட்ராஹெட்ரல் அந்த மாதிரிலாம் வரும்போது ஈக்குவலாக தான் இருக்கும் லீனியர் அந்த மாதிரிலாம் வரும்போது ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ நமக்கு இந்த ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் பாண்டு நம்ம போடுவோம்ல இந்த 5க்கு மேலே போகும்போது ஸோ அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு பாண்டு லென்த்து அன்ஈக்குவல் ஏன்னா பிகாஸ் ஆக்சியல் பாண்ட் லென்த்து லென்த்தராக இருக்கும் ஈக்குவட்டோரியல் பாண்ட் லென்த்து ஷார்ட்டராக இருக்கும் ஸோ அந்த இடத்துல தான் உனக்கு அன்ஈக்குவல் ஓகேவா ரைட் சரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் SiF4 அதே தான் சேம் என்னது SiF4 ஓகேங்களா சாரி சிலிக்கான் டெட்ராஃப்ளூரைட் ஓகே சேம் and 4 bond pair sp3 hybridization it is a tetrahedral geometry okay Si fluorine equal bond length ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே என்னது ஈக்குவல் பாண்ட் லென்த் ஏன்னா டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியா இருக்கு நெக்ஸ்ட் XCF4 டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் 8 எலக்ட்ரான் அதில் 8ல் 4 பாண்ட் பேரில் வந்துருச்சு ரிமைனிங் 4 2 லோன் பேராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ தட் 8ல் 4 பாண்ட் பேர் அண்ட் ரிமைனிங் 2 இல்லையா ஓகே ஸோ தட் 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான் ஓகே தட்ஸ் இஸ் fluorine then fluorine then சி எல்லாமே சேம் பொசிஷனில் தான் இருக்குது ஃப்ளூரின் ஈக்குவட்டோரியல் ஆக்சியல் அப்படி மாறி இருந்தால் தான் அன்ஈக்குவல் எல்லாமே எப்படி இருக்குது சேம் பிளேனில் தான் இருக்குது இட் இஸ் நாட் பி த அன்ஈக்குவல் ஓகேவா இது ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரி இட் இஸ் நாட் பி த அன்ஈக்குவல் ரைட் ஸோ தட் ஈக்குவல் பாண்ட் லென்த் ஈக்குவல் ஏன்னா சிமெட்ரிக்கல் ஓகேங்களா சிமெட்ரிக்கல் பிளேனில் இருக்குது ஓகேங்களா எப்படியே பார்த்தாலுமே சிமெட்ரிக்கல் பிளேன் அதனால ஈக்குவல் பாண்ட் லென்த் அடுத்து SF4 தான் ஆன்சர் ரைட் SF4 சல்ஃபர் 6 எலக்ட்ரான்
அதில் 4 மட்டும்தான் பாண்ட் பேரில் இருக்குது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2 electron as a lone pair of electron. எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த கேஸில் பாருங்கள், 1 ஓகே ஆக்சுவலி என்ன இருக்கும் அண்ட் 4 electron இல்லையா? ஸோ தட் 4 5 சீசா ஜாமெட்ரி மாதிரி ட்ரா பண்ணோம்ல. சீசா ஜாமெட்ரி மாதிரி ட்ரா பண்ணும்போது தென் ஃபஸ்ட்டு ஃப்ளூரின், செகண்ட் ஃப்ளூரின், தேர்ட் ஃப்ளூரின், தென் ஃபோர்த்து ஃப்ளூரின், தென் ஒரு லோன் பேர். ஓகேவா? சீசா ஜாமெட்ரி. மேம் சீசா ஜாமெட்ரி இருக்கே மேம், எனக்கு இது ஈக்குவலாக தானே இருக்கும். ஆக்சுவலி நமக்கு டோட்டல் பேர் எவ்வளோ இருக்குது? 5. டோட்டல் பேர் 5னா நம்ம என்ன ஜாமெட்ரி சொல்லுவோம்? ட்ரைகோனல் பை பிரமிடல் ஜாமெட்ரி சொல்லுவோம். அப்போ ட்ரைகோனல் பை பிரமிடல் அப்படின்னா நமக்கு தெரியும், அதில் 3 ஈக்குவட்டோரியல் பிளேனு, 2 ஆக்சியல் பிளேனு படிச்சிருக்கோமா? அதிலிருந்து டிரைவ் பண்ணதான் என்னது? சீசா. எதனால? ஒரு லோன் பேரா இருக்கிறதுனால ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரியை தான் என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க? ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால அதோட ஷேப் டிஸ்டார்ட் ஆகி சீசாவை கன்வெர்ட் ஆச்சு. அப்போ இதில் எனக்கு எல்லா ஃப்ளோரினும் ஈக்குவலாக இருக்காது. ஓகே, சீசா ஜாமெட்ரியாக இருந்தாலும் இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ட்ரைகோனல் பைபிரமிடல். ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகேங்களா? அப்போ ட்ரைகோனல் பைபிரமிடல் இருக்கு, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டெரைவ் பண்ணதுனால இட் இஸ் தட் பாண்ட் லென்த் ஆர் அன்ஈக்குவல். ஸோ தட் அப்போது எஸ்எஃப் பாண்ட் அன்ஈக்குவல் பாண்ட் லென்த், அன்ஈக்குவல் பாண்ட் லென்த். ஓகேவா? தட்ஸ் வில் பி. எத்தனை அன்ஈக்குவல் பாண்ட் இருக்கு? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நாட் பி கரெக்ட். ஓகே, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இன்கரெக்ட். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம்? அண்ட் O2 மைனஸ் அண்ட் F2 O2 பிளேஸ் அண்ட் O2 மைனஸ். ஓகே, இது இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கோ அதை மட்டும். ஸோ அதில் கொஷின் கம்ப்ளீட் ஆகல. O2 மைனஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் பாண்ட் ஆர்டர். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் O2 2 மைனஸ் அண்ட் F2 அண்ட் O2 பிளஸ் அண்ட் O2 மைனஸ். O2 மைனஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் பாண்ட் ஆர்டர். அப்படி இருக்கணும் ஸ்டேட்மெண்ட்டு. கொஞ்சம் அது O2 மைனஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, ஆட் பண்ணிக்கோங்க. ரைட், செக் பண்ணலாமா பாண்ட் ஆர்டர்? ஓகேவா? நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ தட் அண்ட் பாண்ட் ஆர்டர் 10 எலக்ட்ரான் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் என்னது? 1. 11 எலக்ட்ரானுக்கு பாண்ட் ஆர்டர் 1.5. 12 எலக்ட்ரானுக்கு பாண்ட் ஆர்டர் 2. ரைட், 13 எலக்ட்ரானுக்கு பாண்ட் ஆர்டர் 2.5. தென் 14 எலக்ட்ரானுக்கு பாண்ட் ஆர்டர் 3. 15க்கு அதுக்கப்புறம் குறைச்சிட்டே வரணும். 2.5. 16க்கு 2 அதுக்கு மேலே போகுதா? 17 போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 17 போகுது. 17 எலக்ட்ரானுக்கு பாண்ட் ஆர்டர் 1.5. 18 எலக்ட்ரானுக்கு பாண்ட் ஆர்டர் 1. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? O2 மைனஸ். ஓகேங்களா? அப்போ 18 எலக்ட்ரான் பாண்ட் ஆர்டர் 1. அடுத்து F2. ஓகேங்களா? 9 + 9 18. ஓகேங்களா? 18 எலக்ட்ரான் பாண்ட் ஆர்டர் 1. அடுத்தது O2 ப்ளஸ் அண்ட் O2 மைனஸ். O2 ப்ளஸ் அண்ட் O2 மைனஸ். O2 ப்ளஸ் 16. 15 எலக்ட்ரானு. 15 எலக்ட்ரானா பாண்ட் ஆர்டர் எவ்வளோமா வருது? 2.5. O2 மைனஸ். O2 மைனஸ்னா எவ்வளோ எலக்ட்ரானு? 17 எலக்ட்ரான் இல்லை? 17 எலக்ட்ரான். அப்போ 17 எலக்ட்ரான் அப்படின்னா 1.5. ஓகே, 1.5. அதில் ஸோ ஹேஸ் O2 மைனஸ் ஹேஸ் ஹையஸ்ட் பாண்ட் ஆர்டர். ஆக்சுவலி O2 ப்ளஸ் தான் நமக்கு ஹையஸ்ட் பாண்ட் ஆர்டர். O2 மைனஸ் ஹையஸ்ட் பாண்ட் ஆர்டர் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டு 2 ராங்கு. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டு 1 என்னது? ராங் தானே? ஸ்டேட்மெண்ட்டு 1 மிஸ்டேக்கு, 2 மிஸ்டேக்கு. ஸோ தட் ஆப்ஷன் எது கரெக்டாக இருக்கும்? போத் அண்ட் ஃபால்ஸ். போத் த ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட்
ஸோ இந்த கொஷின் ஒரு லெஃப்டில் ஒரு மேட்ச் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. XCO3, XCO2, XCO2F2, XCOF4 அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டு கொடுத்துருக்காங்க. XCO3 டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? நான் ஷார்ட் கொடுக்குறேன். XCO3 டோட்டலாக என்னது? ஜெனானுக்கு 8 எலக்ட்ரான் இல்லை. ஆக்சிஜன் எப்பயுமே டபுள் பாண்டு. அப்போ ஒவ்வொரு பாண்டுக்கும் என்ன இருக்கும்? ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கும் நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் யூஸ் ஆகும்? 2 எலக்ட்ரான். அப்போ அதுக்கே 3 எலக்ட்ரான் முடிஞ்சிடும். 3 ஆக்சிஜன் பைண்டப் ஆயிருக்கு, டபுள் பாண்டில் பைண்டப் ஆயிருக்கு. அதுலேயே நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஓவர் ஆகிடும், கம்ப்ளீட் ஆகிடும்? இட் இஸ் 6 எலக்ட்ரான். 3 2s are 6 எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? கம்ப்ளீட் ஆகிடும். மீதி இருக்கிறது ஒரு லோன் பேர். ஓகேங்களா? அப்போது 6 பாண்ட் பேரில் ஆக்சுவலி எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 இப்படி இருக்கும். அப்போது ஸோ இதில் 6 பாண்ட் பேராக இருந்தாலுமே கூட நம்ம சிங்கிள் சூப்பர் பேருங்கிறது 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர். சரியா? அப்போ 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர். ஸோ என்ன ஜாமெட்ரி? பிரமிடல். ஸோ ரைட் சைடு பிரமிடல் எது இருக்குது? பிரமிடல் ரைட் சைடு பிரமிடல் என்ன இருக்குது? NH3 பிரமிடல். ஓகேவா? அப்போ A NH3 பிரமிடல். நெக்ஸ்ட் XCF2 லீனியர். XCF2 8 எலக்ட்ரான் இருக்குல்ல. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 1 bonded with. ஓகேவா? ரைட். அப்போ 2 bond pair 3 lone pair. 2 bond pair 3 lone pair. It belongs to linear. ஸோ அதே மாதிரி 3 2 + 3 இருக்கிற மாதிரி. அண்ட் XCF2 I3 minus linear. எப்படி இருக்கும்? I3 minus அயோடின். ஓகே, 8 எலக்ட்ரான் மைனஸ் இருக்குல்ல, அதனால ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். 8 எலக்ட்ரான். சரிங்களா? ஸோ தட் ஃபர்ஸ்ட் செகண்ட் முடிஞ்சது. தென் 2 4 6 8 எலக்ட்ரான் முடிஞ்சுதா? ஓகே, 2 4 6 7 8. தென் இங்கே ஒரு அயோடின். தென் 1 ஸோ 2. ஓகேங்களா? ஸோ I3 மைனஸ். ஓகேங்களா? ஸோ தட் அப்போ இது XCF2. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ லீனியர். அப்போ B. ஓகே, ரைட். XCO2F2 சீசா. XCO2F2 XCO2F2 எப்படி போடுவோம்? தென் 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? டபுள் பாண்ட் அண்ட் ஃப்ளூரின் lone pair. 1 2 3 4 bond pair 1 lone pair. 4 bond pair 1 lone pair. Seesaw. 4 bond pair 1 lone pair. 4 bond pair 1 lone pair. 4 bond pair 1 lone pair. ஓகேவா? seesaw. ஓகே, இதுவும் seesaw. அப்போ ஆப்ஷன் என்னது? C. தென் XCOF4 கன்ஃபார்ம் இதுதான். ஓகே, தட் இஸ் இந்த காம்பனண்ட் D. ஓகே, மேட்ச் ஆதா பாரு என்ன இருக்கும்? அண்ட் ஏக்கு 2 A2 B 3 C4. ரைட். ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சி இதுவுமே என்னது? ஸோ 2026 JE பேப்பர். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ தென் ஸோ இந்த சேனல் நிறைய எஃபர்ட் போட்டு உங்களுக்கு இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நிறையா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எல்லாருமே பெனிஃபிட் ஆகும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரைட். ஸோ இந்த கேஸில் பாருங்கள், the correct sequence of bond length in the following species. bond length இதை வச்சுட்டு சொல்ல முடியுமா மேம்? எப்படி சொல்லியிருக்காங்க? O2 plus then O2 then O2 minus
then O2 2 minus. O2 2 minus. இதை வச்சு சொல்ல முடியுமாமனா bond length which is inversely proportional to bond order. அப்போ trick என்ன follow பண்ணும்? Trick என்ன follow பண்ணும்? It is that following the tricks. Okay. So your bond length which is inversely proportional to bond order. Shortcut என்ன யூஸ் பண்ணுவோம்? 10 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா சரி எல்லாமே ஆக்சிஜன் தானே 16லேருந்து போட்டுக்கலாம் ஓகேவா 14லேருந்து போட்டுக்கலாம் 14 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இட் இஸ் அண்ட் நமக்கு என்ன இந்த பாண்ட் ஆர்டர் 3 15 எலக்ட்ரான் பாண்ட் ஆர்டர் 2.5 16 எலக்ட்ரான் பாண்ட் ஆர்டர் 2 17 electron bond order it is 1.5 18 electron bond order 1 okay va right check பண்ணலாமா electron check பண்ணுவியா O2 place எவ்வளவு electron 15 electron அப்ப bond order என்ன இருக்கும் bond order 2.5 அடுத்தது O2 16 electron bond order 2 O2 minus 17 electron bond order 1.5 இது 18 electron bond order 1 so இது எல்லாமே bond order okay so அப்ப நமக்கு இது bond order calculation அப்ப bond order which is inversely proportional to bond length நமக்கு ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்க bond length species okay அப்போ இதுக்கு எனக்கு என்ன இருக்கும் highest bond order இருக்குன்னா lowest bond length exactly option statement 1 is correct right next statement 2 எடுத்துக்கோங்க the correct sequence of number of unpaired electron in the following species அதான் கொடுத்திருக்காங்க right so இந்த செட் இந்த சீக்வென்ஸ் unpaired electron in the following calculate பண்ணலாமா unpaired electron சரியா actually இதுலயே O2 16 electron okay right O2 16 electron actually இந்த O2 லயே எனக்கு என்ன இருக்கும் அப்படினா and O2 plus இருக்கு 15 electron then O2 minus O2 2 minus ஒரே ஒரு செட் 16 க்கு மட்டும் நாம எழுதிக்கலாம் sigma 1s2 எழுதலாமா sigma 1s2 sigma star 1s2 sigma 2s2 sigma star 2s2 இதுலயே 8 எலக்ட்ரான் ஓடு 16 எலக்ட்ரான் நான் எதுல போடணும் sigma 2pz ல போடணும் sigma 2pz2 sigma 2pz2 pi 2px2 pi 2py2 எவ்வளவு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிருக்கு so 8 இதோட ஓவர் 10 12 14 ஓவர் 16 then pi star 2px1 pi star 2py1 ஏன் இப்படி போடுறோம் pi star 2px1 because both are it is equal energy pi bond அது bonding இருந்தாலும் சரி anti bonding இருந்தாலும் சரி it will be in a equal energy அப்ப equal energy இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் that is equal ஆன எனர்ஜில தான் present ஆயிருக்கு so that and so two unpaired electron இருக்கு எங்க இருக்கு ஆக்சிஜன்ல எவ்வளவு இருக்கு 2 என்ன கேட்டிருக்காங்க ப்ராப்ளம்ல number of unpaired electron so that 2 unpaired electron எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு 16 ல அடுத்து 15 O2 plus னா 15 எலக்ட்ரான் இல்லையா 15 எலக்ட்ரான்னா சோ இது ஒண்ணு மைனஸ் வந்தது ஒரு unpaired electron இது ஒண்ணு விட்டுடு ஓகேவா ஒரு unpaired electron so that 1 O2 minus அப்படினா இன்னொரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுவோமா 17 எலக்ட்ரானா அப்ப இன்னொரு எலக்ட்ரான் ஆட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன் 2 போடுவேனா அப்ப என்னது ஒரு unpaired electron ஓகேங்களா சோ 1 O2 minus 18 எலக்ட்ரான் அப்ப இது fill up ஆயிடுமா 18 fill up பண்ணா pi star 2py கம்ப்ளீட் ஆகுமா அப்ப no unpaired 0 unpaired 18 electron 0 unpaired ஓகேங்களா so that அப்போ எனக்கு O2 க்கு ஃபைனலைஸ் பண்ணி எழுதுறேன் so that இங்க கொடுக்கிறேன் பாருங்க so O2 then O2 plus then O2 minus then O2
2 மைனஸ். ஸோ இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 16ல் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? 2 அன்பேர்டு எலக்ட்ரான். ஓகேங்களா? இதில் 15 எலக்ட்ரானில் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான். இதில் இட் இஸ் இந்த 17 எலக்ட்ரானில் இதுலேயும் ஒரு அன்பேர்டு தான் இருக்குது. ஆனால் ப்ராப்ளமில் பாரு, இட் இஸ் இன் O2 பிளேஸ் இஸ் கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. நோ, நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். ஓகே, ஸோ தென் அடுத்தது O2 மைனஸ் 18 எலக்ட்ரானு, இட் இஸ் 0 அன்பேர்டு. ஓகே ரைட். அப்போ இந்த ரெண்டு கேஸ்மே எனக்கு அது இல்லை, இட் இஸ் நாட் பி. ஓகே, இட் இஸ் பி ஈக்குவல். Both are same number of unpaired. So that is not be the correct statement. அப்போ statement 1 correct, 2 wrong. 1 correct, 2 wrong. Option 3 is the correct answer, right? Next question. SO4 is isostructural with SO4 என்னது நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 4 bond pair, 1 lone pair, it is that belonging to seesaw geometry அப்படின்னு இல்லையா? SO4 and 4 bond pair, 2 lone pair இல்லையா? எப்படி போடுவோம்? seesaw geometryல okay, seesaw geometry. SF4 4 bond pair, 1 lone pair, it belongs to seesaw geometry. Okay, இது யார் seesaw geometry இருப்பா? 4 bond pair இருக்கணும், 2 lone pair இருக்கணும். இங்கே என்ன இருக்கும்? டோட்டல் எலக்ட்ரான் நான் சொல்லவா? புரோமின்க்கு எவ்வளோ இருக்கும்? 7. ஒரு எலக்ட்ரான் வேறு எக்ஸ்ட்ரா ஆட வேறு ஆயிருக்கு. அப்போ 8 எலக்ட்ரான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதோட பேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 8 எலக்ட்ரானு. அதில் 8ல் 4 பாண்ட் பேராக இருக்குது, மீதி 4 எலக்ட்ரான் 2 லோன் பேராக இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலி நமக்கு என்ன வேணும்? 4 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் வேணும். ஓகேவா? ஸோ தட் இது 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்? ஸ்கொயர் பிளேனர். அப்போ இது ஐஸ்டோ ஸ்ட்ரக்சரல் இல்லை. இது என்ன ஸ்ட்ரக்சர்? ஸ்கொயர் பிளேனர். ஓகேவா? இது என்னது? கார்பனோட அவுட்டர் மோஸ்ட் செல் எலக்ட்ரான் 4மே பாண்ட் பேரில் இருக்குது. 4மே பாண்ட் பேரு. இட் பிலாங்ஸ் டு டெட்ராஹெட்ரல். அப்போ இதுவும் கிடையாது. IF4 ப்ளஸ் கன்ஃபார்ம் இதுதான். எப்படி? ஏன்னா அயோடினுக்கு 7 எலக்ட்ரான், 7ல் ஒன்று லாஸ் பண்ணிட்டேன், அப்போ 6 எலக்ட்ரான். அயோடினுக்கு 7 எலக்ட்ரானு, F4 ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் கொடுத்தா அவுட்டு, ப்ளஸ் கொடுத்ததுனால ஓகே. ஸோ அப்போ 7 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய 1 2 3 4 எலக்ட்ரான். ஓகே, 4 எலக்ட்ரான். அப்போ 6 எலக்ட்ரானில் 4 ஃபில் பண்ணிட்டோம். சரி, 7 எலக்ட்ரானா? ஸோ ஒரு பாசிட்டிவாக ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டியா? அப்போ 6 எலக்ட்ரான், 4 லோன் பேர். ஓகேங்களா? 4 பாண்ட் பேர் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃப்ளூரின், செகண்ட் ஃப்ளூரின், தேர்ட் ஃப்ளூரின், ஃபோர்த்து ஃப்ளூரின். மீதி 2 எலக்ட்ரான் இருக்குது ஆஸ் அ லோன் பேர். அப்போ திஸ் இஸ் belonging to seesaw. XeF4 கன்ஃபார்ம் கிடையாது. ஏன் XeF4 கன்ஃபார்ம் கிடையாதுன்னு சொல்கிறேன்? அது 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 8 எலக்ட்ரான், 4 பாண்ட் பேர், 2 லோன் பேர். 4 பாண்ட் பேர், 2 லோன் பேர். அப்போ என்னது? ஸ்கொயர் பிளேனார். அது கன்ஃபார்ம் கிடையாது. ஓகேவா? XeO2F2 அதுவும் கிடையாது. சீசாவா? XeO2F2 செக் பண்ணலாம். XeO2F2 ஓகேவா? Xe2 4 5 6 7 8 இது கரெக்டு. இது வரும். ஆக்சிஜன், டபுள் பாண்ட் ஆக்சிஜன், ஃப்ளூரின் 1 2 3 4 பாண்ட் பேர், 1 லோன் பேர். அப்போ சீசா. அப்போ இது சீசா. இதுவும் நமக்கு என்னது? 4 பாண்ட் பேர், 1 லோன் பேர், சீசா. அப்போ இதுவும் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன். அப்போ இதுவும் ஆன்சர், ரைட்? அப்போ ஆப்ஷன் அண்ட் ஏ, ஆப்ஷன் இ. இதுவும் கரெக்ஷன் சொல்லணும்னு நினச்சேன். ஆப்ஷன் ஏ அண்ட் இ. இல்லை ஆப்ஷன் ஏ இல்லை,
எது சீஸா IF4 C and E சாரி C ஆப்ஷன் இங்கே பாருங்க சீஸா இங்கே கொடுத்துருக்கனா இது சீஸா இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணோம் சீஸா ஆப்ஷன் C and E ஆப்ஷன் C and E okay right the Lewis theory total number of sigma bond pair and lone pair electrons around the central atom XeO6 4- என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க XeO6 4- இப்படி கொடுத்துருக்காங்க ஓகேவா ரைட் ஸோ என்ன கேட்குறாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பேரு அண்டு லோன் பேர் ஓகே இதுதான் நம்மளோட ஒர்க் ஸோ இப்போ செக் பண்ணுங்கள் 4- ஆல்ரெடி நம்மளோட ஜெனானில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் 8 பேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது அப்போ 4 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது அப்போ 12 எலக்ட்ரான் ஆச்சு ஓகேவா ஸோ இப்போ எலக்ட்ரான் பாருங்கள் ஸோ 2 4 and 6 8 then 10 12 எலக்ட்ரான் ஓகேவா ஓகே எப்படி 12 எலக்ட்ரான் போட்டிருக்கேன் ஜெனானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ 8 எலக்ட்ரானு சார்ஜ் எப்படி இருக்குது ஒரு 4 எலக்ட்ரான் இருக்குது டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரானு 12 எலக்ட்ரான் அதுதான் இங்கே போட்டிருக்கேன் ஓகேங்களா ஒரு ஆக்சிஜனுமே டபுள் பாண்ட் வித் ஜெனான் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் வித் ஜெனான் செகண்ட் ஆக்சிஜன் தென் தேர்ட் ஆக்சிஜன் தென் ஃபோர்த் ஆக்சிஜன் then 5th oxygen then 6th oxygen ஓகேங்களா ரைட் அப்போ நமக்கு என்ன மாதிரி இருக்குது இட் இஸ் தட் இந்த அப்போ 6 பாண்ட் பேர் ஆக்சுவலி டபுள் பாண்டாக இருந்தாலும் சிங்கிள் சூப்பர் பேர் தான் ஸோ அப்போ 1 2 3 4 5 6 அப்போ 6 பாண்ட் பேர் 6 பாண்ட் பேர் அப்போ 6 பாண்ட் பேர்னா 6 சிக்மா பாண்டு 6 சிக்மா பாண்டு ஓகேங்களா அப்போ 6 சிக்மா பாண்டு 6 சிக்மா பாண்ட் பேர் ஓகேங்களா சிக்மா பாண்ட் பேர் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நோ லோன் பேர்லாம் கிடையாது ஓகேங்களா சிக்மா பாண்ட் பேர் எவ்வளோ இருக்குது 6 அண்ட் நோ லோன் பேர் 0 லோன் பேர் இல்லையா 0 லோன் பேர் 0 லோன் பேர் ஓகேங்களா 0 லோன் பேர் அப்போ நமக்கு இந்த இடத்துல இதுதான் இருக்குது அப்போ 6 + 0 அப்புறம் டோட்டல் பேர் அரவுண்ட் த சென்ட்ரல் ஆட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 பேர் தான் இருக்குது 2026 JEE பேப்பர் ஓகே ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இது அண்ட் ஏப்ரல் JEE மெயின் பேப்பர் 2026 ஏப்ரல் பேப்பர் இது Which of the following pictorial diagram most correctly represented pi star antibonding molecular orbital between the two atoms in the internuclear axis taken to be in a z direction pi star okay va என்ன direction z direction pi star நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா constructive internuclear interaction அப்படின்னா சிக்மா பை அதாவது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்பிட்டால்ஸ் சம் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் அப்போ சேம் சைனோட ஆட் பண்ணும் எப்படி இருக்கும் சேம் சைனோட ப்ளஸ்ஸோட மைனஸோட ஓகேவா ஆன்டி பாண்டிங் போயிட்டா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் சைனோட ஃப்ளிப் ஆகும் ஆப்போசிட் சைன் ஓகேங்களா பை ஸ்டார் ஓகே அப்போ ப்ளஸ் மைனஸோட ப்ளஸ்ஸோட அப்படி தான் ஃப்ளிப் ஆகும் ஓகேவா ரைட் ஆனால் இங்கே என்ன இருக்குது சேம் சைனோட ஃப்ளிப் ஆகி கொடுத்துருக்காங்க அப்போ இது இல்லை இது என்ன மேம் நம்பர் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாது ஓகேவா ரைட் இது என்னது இட் இஸ் ப்ளஸ்ஸு மைனஸு சேம் சைன் ஓகேவா இது ஏன்னா இது வந்து எப்படி இருக்கும் நமக்கு சிக்மா பை அப்படி கிரியேட் ஆகிற ஒரு விஷயம் ஸோ இது பாருங்கள் and plus minus plus ஆப்போசிட் சைனில் கிரியேட் ஆயிருக்கு அப்போ பை ஸ்டார் எனக்கு இருக்கிற சிஸ்டம் ஆப்போசிட் சைனில் இருக்கு ஸோ அக்கார்டிங்லி ஆப்ஷன் சியா this is the correct answer it's a correct answer right next one consider the following species okay see இதில் number of இவ்வளோ செட்டு see நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம் okay 2026 JEE paper
Number of species having sp3 dehybridization. Okay, hybridized central atom. அதான் ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. BRF5. ஓகேவா? எப்படி இருக்கும்? டோட்டல் எலக்ட்ரான் 7 எலக்ட்ரான் இருக்கு. 7 எலக்ட்ரான் இருக்கு. அதில் 5 பாண்ட் பேரு, 5 பாண்ட் பேரு, மீதி 2 எலக்ட்ரான், ஒரு லோன் பேரு. ஓகேவா? 5 பாண்ட் பேரு, ஒரு லோன் பேர். ப்ராப்ளம் என்ன கேட்குறாங்கம்மா? sp3d 5 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர்னா டோட்டல் பேர் என்னது? 6. டோட்டல் பேர் என்னது? 6. அப்போ டோட்டல் பேர் 6னா எனக்கு என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3d2. 6 ஆட் ஆகும். 3 ஒரு s ஆர்பிட்டால், 3 b ஆர்பிட்டால், d. அப்போ இதுதான் டோட்டலாக 6. அப்போ இது இல்லை. ஓகேங்களா? அப்போ திஸ் இஸ் நாட் பி கரெக்ட். அடுத்து xcf5. f5 இது வரும்பா, இது கூட வராது. சரியா? டோட்டல் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும்? 8 எலக்ட்ரான். ஜெனானோட சரௌண்டிங்கில் 8 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது. அப்போ 9 எலக்ட்ரான். என்னது? 9 எலக்ட்ரான். 9 எலக்ட்ரானில் 5 பாண்ட் பேரில் இருக்குது. 5 பாண்ட் பேர். ஓகே, ரிமைனிங் 4 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 4ல் 2 லோன் பேர் சொல்லாமா? 2 லோன் பேர். 2 லோன் பேர். அப்போ டோட்டல் பேர் 7. டோட்டல் பேர் 7. அப்போ டோட்டல் பேர் 7னா sp3d3. sp3d3. அப்போ அதுவும் இல்லை. ஓகே, இதுவும் இல்லை. bf4 மைனஸ் இது வரும். எப்படி மேம் சொல்கிறீங்க? சி, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வரும். ரைட்? போரான் இருக்குல்ல, 3 எலக்ட்ரானா, ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணுதா? இது வராதுப்பா, வராது. 4 எலக்ட்ரானா? ஓகே, 4மே என்ன இருக்குது? பாண்ட் பேரா? 4மே பாண்ட் பேர் அப்படின்னா அண்ட் sp3. ஓகே, நாட் பி கரெக்ட். ICl4 மைனஸ். ICl4 மைனஸ். ஓகே, அயோடினோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் எவ்வளோ? 7 எலக்ட்ரான். 7 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை வேறு கெயின் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ +1. அப்போ 8 எலக்ட்ரான். அப்போ டோட்டல் 8 எலக்ட்ரானில் 4 பாண்ட் பேர் ஆயிருக்கு. 4 பாண்ட் பேர். அண்ட் மீதி எவ்வளோ இருக்கும்? 4 எலக்ட்ரான் இருக்குது. 2 லோன் பேர். 2 லோன் பேர். ஓகே, அப்போ 4 பாண்ட் பேர், 2 லோன் பேர். அப்போ டோட்டல் பேர் என்னது? அண்ட் டோட்டல் பேர் 6. அப்போ 6னா sp3 அண்ட் d2. sp3d2. ஸோ இதுவும் இல்லை. xcf4. டோட்டல் பேர் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 8. 8ல் 4 பாண்ட் பேர். ஏன்னா 4 ஃப்ளூரின் இருக்குது, அதனால 4 பாண்ட் பேர். ரிமைனிங் 4 எலக்ட்ரான் இருக்குது. 2 லோன் பேர். 2 லோன் பேர். ஓகேங்களா? 2 லோன் பேர். அப்போ 4 பாண்ட் பேர், 2 லோன் பேர் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் இந்த டோட்டல் பேர் 6. ஓகேங்களா? டோட்டல் பேர் 6. அப்போ 6 அப்படின்னா sp3d2. sp3d2. சி, இது வரைக்கும் எதுவுமே வரல. அடுத்து sf4. இது வரும்பா. sf4. ஓகேங்களா? 6 எலக்ட்ரான் இருக்குது. 6 எலக்ட்ரான் இருக்குது. 4 வந்து பாண்ட் பேர். ஏன்னா 4 ஃப்ளோரின் இருக்கா? 4 பாண்ட் பேர். தென் மீதி 2 எலக்ட்ரான் இருக்கும். ஒரு லோன் பேர். இது வருதுப்பா. ஓகே, ஸோ தட் அப்போ டோட்டல் பேர் 5 அப்படின்னா sp3d. இது கரெக்டு. ஸோ இது வரல. ஓகேவா? NH4 வராது. போகணுமா? NH4 பிளேஸு 5 எலக்ட்ரானு 4 sp3. ஓகேங்களா? அப்போ திஸ் இஸ் sp3. அப்போ இது வராது. ClF3. ClF3 7 + 3. ClF3 T ஷேப் இல்லை. 7 எலக்ட்ரானு. 7ல் 3 பாண்ட் பேர். ரிமைனிங் 4 இருக்குது. 2 லோன் பேர். 5 இருக்கா? 5 இருக்கா? அப்போ 5 டோட்டல் பேர்னா sp3d. இதை ஆன்சர் பண்ணும். xcf2.
8 electron, அதில் 2 bond pair, 2 bond pair, then 3 lone pair. Okay, sp3. Okay, அப்போ total pair 5. Total pair எவ்வளோ 5. அப்போ 5 அப்படின்னா sp3d. Okay, sp3d வரும். Total pair 5நாவே sp3d வந்துரும். அடுத்து ICl2 இதுவும் ஆன்சர் பண்ணுமா? ICl2 minus. Okay, total 7 electron, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிடுச்சு, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிடுச்சு. அப்போ 8 எலக்ட்ரானு சரௌண்டிங் லெவலில் இருக்கு 2 குளோரின். அப்போ 2 பாண்ட் பேர், 2 பாண்ட் பேர், 2 பாண்ட் பேர், மீதி எவ்வளோ இருக்கும் 3 லோன் பேர். 6 எலக்ட்ரான் இருக்குல்ல, 3 லோன் பேர், 3 லோன் பேர். அப்போ டோட்டல் பேர் 5. தட் இஸ் ஆல்சோ இதுவும் வரும். ஓகேவா, sp3d. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கு? சி லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆன்சர் எல்லாம். ஸோ 1 2 3 4 ஸ்பீசிஸ். ஓகேங்களா, அப்போ தட் இஸ் தட் ஆன்சர் 4. ஆன்சர் 4. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். The covalent radii of atoms A and B, atoms A and B, RA and RB respectively. The covalent bond length and total length of AB molecule respectively. Covalent bond length, total bond length அதான் கேட்குறாங்க. இப்போ கோவலண்ட் இது ஒரு A காம்பவுண்ட். ஓகேங்களா, ரைட். என்ன பாண்டுன்னு சொல்லியிருக்காங்க? கோவலண்ட் பாண்டு. அப்போ தி ஆர் அண்ட் ஓவர்லாப் வித் ஈச் அதர். இது என்னோட B காம்பனண்ட். அப்போ கோவலண்ட் பாண்ட் அப்படின்னா என்ன? distance between the half of the, okay, sorry, distance between the internucleus. ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா, ரைட். அப்போ internuclear distance between the two atom அதான் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் ஒன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் ஏ. ஓகேவா, ஸோ இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் பி. ஓகேவா, ஓகேவா. ஸோ ப்ராப்ளமில் அப்போ இது ஏவோட ரேடியஸ், இது பிவோட ரேடியஸு, அண்ட் கோவலண்ட் பாண்ட் லென்த்து, கோவலண்ட் பாண்ட் லென்த்து. அப்போ திஸ் இஸ் as a bond length. ஓகேவா, ஸோ அப்போ it is a sum of A, radius of A and radius of B, radius of B. அப்போ கோவலண்ட் பாண்ட் லென்த்து, கோவலண்ட் பாண்ட் லென்த்து, bond length, length RA plus RB, RA plus RB. அடுத்தது total length of AB molecule, total length அதே தான், covalent bond length என்னவோ அதே தான். அப்போ this is also total length. அப்போ இதை total length நம்ம என்ன சொல்லுவோம்? capital R which is equal to that is RA plus RB. ஓகேங்களா, ஸோ தட் அப்போ டோட்டல் பாண்ட் லென்த். அப்போ இது திஸ் இஸ் ஆல்சோ டோட்டல் பாண்ட் லென்த்து, டோட்டல் பாண்டு லென்த்து, டோட்டல் பாண்டு லென்த்து. அப்போ கோவலண்ட் பாண்ட் லென்த்தும் RA ப்ளஸ் RB, டோட்டல் பாண்ட் லென்த்தும் என்னது? RA ப்ளஸ் RB. ஓகேவா, இருக்கா பார் ஆன்சர்? ஆப்ஷன் தேர்ட் ஒன். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஒன், the pairs among, okay, JEE main and 2026 paper. ஓகே, ரைட். இந்த ஆப்ஷனில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, ஏன்னா டைப் பண்ணதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, நான் சொல்கிறேன் என்ன கரெக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். SO4 2- CO3 2- இல்லையா, SO4 2-. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கோம், அவங்கள என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துட்டு do not have the similar Lewis dot structure. யாருக்கிட்ட சிமிலர் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு தான் கேட்குறாங்க. அதுதான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஓகேவா, இப்போ சல்ஃபரோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் எவ்வளோ? 6. ஆக்சிஜனுக்கு எவ்வளோ? 6. எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? 4 ஆக்சிஜன் இருக்குது, 24. ஓகேங்களா, தென் இங்கே என்ன இருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. தென் 32 எலக்ட்ரான்ஸு,
32 electrons. CO3 2 minus. CO3 2 minus. அப்போ கார்பனோட outermost shell electron எவ்வளோ 4 and 3 oxygen, each oxygen 6, 18 electron plus 2, 24 electron. ஓகேங்களா, do not have the similar. அப்போ இந்த ரெண்டு பேர் do not have the similar. ஏன்னா ஒன்று 32 ஒன்று 84 சாரி 24 ரைட். நெக்ஸ்ட் செக் பண்ணுங்க. அடுத்து O2 minus F2 F2 ஓகேங்களா, ரெண்டு செட்டு. அப்போ திஸ் இஸ் நாட் பி ஓகே சிமிலர் இல்லை. அடுத்து O2 மைனஸ் எப்படி இருக்கும் 16 ப்ளஸ் O2 மைனஸா ஓகே 16 ப்ளஸ் ஒரு 2 18 எலக்ட்ரான். your fluorine also 18 electron இல்லையா 18 electron. அப்போ this is similar. அப்போ இது similar ஓகேங்களா, இது is not similar. ஆக்சுவலி கரெக்டாக போடுறது not similar. இது not similar. not similar. அடுத்து Cn minus CO. Cn minus CO. Actually Cn minus comma CO. First Cn minus calculate பண்ணு. Cn minus. கார்பனுக்கு 6, நைட்ரஜனுக்கு 7 plus 1 ஓகேங்களா 8. அப்போ 14 electron இல்லையா, then 14 electron Cn minus. அடுத்து CO, கார்பனுக்கு 6, ஆக்சிஜனுக்கு 8, again 14 electron. ஓகே, அப்போ இது எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா சிமிலராக தான் இருக்குது. NH3 and H3O place. NH3 okay 7 plus 3 10 electron. sorry 5 plus 5 electron. நமக்கு எப்படி present ஆயிருக்கும் 5 electron plus 3 electron 8 electron. and அடுத்து H3O plus and 3 plus oxygenக்கு 6 electron, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு -1, again it is that 8 electron ஓகேங்களா. அப்போ இதுவும் சிமிலர் தான். MnO4 மைனஸ் ஓகே, அப்போ இந்த பேரும் சிமிலர் தான். MnO4 மைனஸ் ஓகேங்களா, MnO4 மைனஸ். அண்ட் மேங்கனஸ்க்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான் 7 ஓகேங்களா, அண்ட் 24 ஆக்சிஜனுக்கு 6, அதனால 24 + 1 25 + 7 25 7 32 electron ஓகேவா. CrO4 2 minus. குரோமியம்க்கு outermost shell electron 6 and 4 2s are 8, then plus sorry and 24 6 electron 24 4 oxygen இருக்கு 24 plus 2 electron ஓகேங்களா. then so next this is also 32 electrons ஓகேங்களா, 32 electron. அப்போ இதுவும் எனக்கு என்னது சிமிலர் தான் ஓகேங்களா. அப்போ எனக்கு எது மட்டும்தான் அன்சிமிலராக இருக்குது, ஆப்ஷன் ஏ ஒன்லி. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அன்சிமிலர். do not have the similar Lewis dot structure. do not have the Lewis dot structure ஓகேங்களா. அப்போ எனக்கு என்ன மட்டும்தான் இருக்குது அன்சிமிலர், ஏ மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ தட் ஆப்ஷன் இதில் சேஞ்ச் பண்ணிவிடு அண்ட் ஏ ஒன்லி ஓகேங்களா, ஆப்ஷன் 2 ஓகே ரைட். ஸோ தட் ஆப்ஷன் 2 ஏ ஒன்லி ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்டேட்மெண்ட். த நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அமாங் ஓகே இவ்வளோ காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க இன் விச் சல்ஃபர் டஸ் நாட் ஒபே த ஆக்டெட் ரூல் இஸ் 3. எந்த சல்ஃபர் ஆக்டெட் ரூல் ஒபே பண்ணாத காம்பனண்ட்டு 3 இருக்குன்னு கேட்குறாங்க ரைட். SO2 SO3 SO4 ஓகே. SO2 சல்ஃபருக்கு 6 எலக்ட்ரான் இருக்கா, 6 எலக்ட்ரான் 2 4 6 ஆக்சிஜனோட பாண்ட பாது, ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் செகண்ட் ஆக்சிஜன் தென் ஓகேவா. தென் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது
சி 2 4 6 8 12 ஓகேங்களா 12 எலக்ட்ரான் இருக்கு அப்போ தட் இஸ் நாட் ஒபேவிங் ஒரே நிமிஷம் ஆ ஆ அப்போ திஸ் இஸ் நாட் ஒபேவிங் சொல்லாமா அடுத்தது SO3 சி அது அதே மாதிரி தான்ப்பா SO3 ஸோ 2 4 6 ஓகே ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் செகண்ட் ஆக்சிஜன் தேர்ட் ஆக்சிஜன் ஓகேங்களா அப்போ எவ்வளோ இருக்கும் 2 4 6 8 10 12 ஓகே அப்போ திஸ் இஸ் நாட் ஒபேவிங் SF4 அதுவும் அதே தான்ப்பா SF4 சல்ஃபர் டெட்ராஃப்ளூரைடு இல்லையா ஸோ தட் 1 2 3 4 ஆக்சிஜன் சல்ஃபருக்கு எவ்வளோ இருக்கும் 6 இல்லை ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளூரின் செகண்ட் ஃப்ளூரின் தேர்ட் ஃப்ளூரின் ஃபோர்த்து ஃப்ளூரின் ஓகேவா 4 பாண்ட் பேர்லேயே என்னாச்சு 8 ஆச்சு அது இல்லாமல் வேறு 2 லோன் பேர் இருக்குது அப்போ இதுவும் கிடையாது SF6 6 12 ஆர் 12 எலக்ட்ரான் அப்போ இதுவும் கிடையாது H2S அது மட்டும்தான் சல்ஃபருக்கு எவ்வளோ இருக்கும் 6 எலக்ட்ரான் இருக்குமா 1 2 3 4 5 6 ஹைட்ரஜன் அப்போ 2 4 6 8 எலக்ட்ரான் இருக்கா அப்போ இது ஒபே த ஆக்டெட் திஸ் இஸ் ஒபே த ஆக்டெட் ஓகே ஒபே ஆக்டெட் ஓகே ஒபே ஆக்டெட் ஸோ டஸ் நாட் ஒபே ஆக்டெட் 3ன்னு கொடுத்துருக்காங்களே இல்லை ஒன்று தான் ஓகே தட் இஸ் நாட் பி 3 ஒன்று தான் அடுத்தது செட்டு பாருங்க among in the pair okay ella pair okay number of sets have all molecules have one lone pair of electron atom is 1 ஒரு lone pair of electron இருக்கக்கூடிய செட் எதுன்னு கேக்குறாங்க ஒரு செட் இருக்கான்னு பார்க்கறாங்க இதுல பாருங்க H2O number of lone pair என்ன கேக்குறாங்க number of sets which are all the molecule having one lone pair so இதுல ரெண்டு lone pair ஓகே அப்போ இப்போ ஏதாவது 1 2 மகரணிச்சுக்குனா கூட அவுட்டு தான் CLF3 3 அப்போ இதுலேயுமே நமக்கு என்ன இருக்குது அண்ட் 3 பாண்ட் பேர் மீதி என்ன 2 லோன் பேர் இருக்குது அப்போ இந்த செட்டே வராது எல்லாமே என்னது ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணாவே முடிஞ்சுது BRF3 இது வரும்பா பார்க்கும்போதே தெரியுது ஸோ இதில் கன்ஃபார்ம் ஒரு லோன் பேர் BRF5 பாரு BRF5 ஓகே டோட்டல் எலக்ட்ரான் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு 7 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு 7 எலக்ட்ரானில் 5 எலக்ட்ரான்ஸ் பாண்ட் பேர் எலக்ட்ரானு ரிமைனிங் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானு ஓகேவா அப்போ BRF5 என்ன கொடுத்துருக்கோம் BRF5 இதில் எனக்கு எவ்வளோ ப்ரெசன்ஸ் இருக்குது ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் SF4 ஓகே சல்ஃபர் இருக்கு தென் சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு தென் இந்த சல்ஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான் 4 பாண்ட் பேர் ஓகே தென் 1 லோன் பேர் ஓகே அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் லோன் பேர் அடுத்து BRF5 அப்போ இந்த செட்டு கன்ஃபார்ம் இந்த செட்டு ஃபுல்லாக என்ன இருக்குது ஒரு நமக்கு என்ன ப்ரெசன்ஸ் இருக்குது நம்ம லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது இந்த செட்டு ஃபைன் அடுத்து BRF5 அண்ட் 7 எலக்ட்ரான் 5ல் பாண்ட் பேர் நான் சொல்கிறது ஃபாஸ்ட்டாக புரியுதா 5 பாண்ட் பேர் டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான் ப்ரோமின்க்கு 7 எலக்ட்ரான் 5 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் அண்ட் இதில் செட் ஆகாது சரியா ஏன்னா என்ன இருக்கும் 7 எலக்ட்ரானில் 3 தான் இருக்குது 3 தான் பாண்ட் பேர் ரிமைனிங் 4 எலக்ட்ரான் அப்போ 2 லோன் பேர் அப்போ இந்த செட்டு ஆகாது ஓகேவா தென் இந்த செட்டு செக் பண்ணு இதில் வாட்டர் இருக்கே வாட்டரில் என்னது 2 லோன் பேர் அப்போ இந்த செட் ஆகாது அப்போ ஒரு செட்டு ஓகே அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு ஸ்டேட்மெண்ட்டு 1 கரெக்ட் இன்கரெக்டு ஸ்டேட்மெண்ட்டு 2 இஸ் கரெக்ட் இருக்கா 1 is false 2 is true ஓகேங்களா ஆப்ஷன் 4 is the correct answer next question right bromine trifluoride auto ionize to form bromine trifluoride
trifluoride. Auto ionized to form BrF2 plus and BrF4 minus. The shapes of the cation and anion respectively. Cation and anion. Okay, BrF2 plus, BrF4 minus. Okay, BrF2 plus. Total bromine க்கு எவ்வளோ 7 electron, ஒரு electron loss பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ 6 electron, 6 electronல 2 bond pair ஆயிடுச்சு. மீதி 4 electron இருக்கு, 2 lone pair. 2 lone pair. அப்போ 2 bond pair, 2 lone pair. 2 bond pair, 2 lone pair. அப்போ Br 2 bond pair, 2 lone pair. 2 lone pair. 2 bond pair, 2 lone pair. So it belongs to bend shaped. Bend. Okay va? BrF4 minus. என்ன எடுத்துக்கலாம்? BrF4 minus. Okay va? Total bromine க்கு எவ்வளோ 7 electron, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. So that plus 1, அப்போ 8 electron. 8 electronல 4 bond pair, 4 bond pair, remaining 4 electron இருக்கு, 2 lone pair, 2 lone pair. அப்போ so 4 bond pair, 2 lone pair அப்படின்னா square planar geometry. ஓகேங்களா? Then BrF4, Br 1, 2, 3, 4, first fluorine, second fluorine, third fluorine, fourth fluorine, BrF4 and 4 bond pair, 1 lone pair. சரியா? So that is square planar geometry. Square planar. Okay va? இப்போ bend shaped and square planar. Bend shaped. Option A. Option A is a correct answer. Right. Yeah. Right. So that see இந்த கண்டென்ட் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா கவுத்ரு பண்ணிக்கோ. ஸோ தென் ஒவ்வொரு கான்செப்ட்டுமே இருக்கும். அது இல்லாமல் ஒரு கொஷின்லையுமே நம்பர் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ், நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒரு கொஷின்ஸுமே இருக்கும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ தட் நாங்கள் ஒர்க் பண்ணும்போதே ஸோ நீயும் என்ன செஞ்சுருக்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை ட்ரை பண்ணு. ஸோ ஒன்ஸ் பார்த்துருக்கியா, திருப்பி நீ ரீப்ராக்டிஸ் எடு. ஓகேங்களா? ரீப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். அதே மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த லோன் பேர், பாண்ட் பேர், அந்த டேபிளேஷன் இருக்கு இல்லையா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது இல்லாமல் எந்த கொஷினுமே மூவ் பண்ண முடியல. ஸோ அந்த டேபிளேஷன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கோத்ரூ பண்ணிக்கோ. ஓகேங்களா? ரைட். ஸோ தட் இன்னும் டேஸ் உன் கையில் இருக்கு, திருப்பி ரீசான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ தட் ஆல் தி பெஸ்ட், ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ திருப்பி நல்லா பண்ண. ஒரு செகண்ட் சான்ஸ், யாருக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. ஸோ நல்ல ஸ்கோர் இடு. உன்னோட ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மினிட், ஒவ்வொரு செகண்டும் உனக்கு என்ன இருக்கும்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோல்டன் பீரியட், டைமண்ட் பீரியட். என்ன சொல்கிறது? இட் இஸ் தட் எதுவுமே எதாலையும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ த டைமை எந்த வேல்யூவாலையும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ யூஸ் தட் டைம் ப்ராப்பர்லி, ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.